வணக்கம் அமிகோஸ். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வணக்கம் ஒவ்வொரு bro. வீடியோலயும் இதேதான் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அதுக்கான காரணம் என்ன? அத சொல்லுங்க. அத காரணம் என்ன? அத we சொல்லுங்க. are so busy. அதான் காரணம். வேற என்ன காரணம்? இங்க பாருங்க, உங்க பக்கத்துல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இரிட்டேட் ஆகுது எனக்கு. இந்த இல்ல சென்னைக்கார ஆக்சுவலா பாத்தீங்களா? இல்ல காரணம் வந்து நாங்க வந்து கேமிங் வீடியோஸ் வந்து இன் பிட்வீன் போட்டு இருந்தோம். பட் அந்த சேனல் வந்து மூடிட்டாங்க. யூடியூப்ல இருந்து சதி பண்ணி ரொம்ப இவ்வளவு சூப்பரா கேம் ஆடுறீங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து அகைன் இல்ல ப்ரோ. ம். அல்ல அதுவும் இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன். அதாவது கேமிங் வீடியோ அப்புறமேட்டு ஒரு டெப்பர்சன் சைக்கிள் அதெல்லாம் இருந்தது. அது இல்லாம மெயின் ரீசன் வந்து பக்கத்துல ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு ரெட் லைட் போட்டு அவன் வந்து வீடியோ ரெக்கார்டிங் கூப்பிட்டா என்ன தெரியுமா சொல்றா, அவன் வரல இவன் வரல எவன் வரலாம் கிடையாது, நான் வரல நான் வரல. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அது அது தலைவர் வேற கம்மிங் ஃப்ரம் கேபிட்டல் ஆஃப் த என்ன தமிழ்நாடு. தமிழ்நாடு. So ஆமா வந்து அதனால வந்து அந்த அதுப்பு இருக்குதானே செய்யும். ஆமா ஆமா. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம அப்சஷன் படம் வந்து இன்னைக்குதான் பேச போறோம். எல்லாம் பார்த்து முடிச்சு படம் வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்சு எல்லாம் அவன் வேலையை பார்க்க போயிட்டான். இப்பதான் நம்ம படம் பார்த்து டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். சோ இல்ல நீங்க மைண்ட் வாஷ் சத்தமா பேசுறீங்க. இல்ல ஆல்ரெடி பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல 2 மணி நேரம் டிஸ்கஷன் போட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்டா நீங்க நேத்து பார்த்துட்டு இங்க வந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல அவ்வளவு பிஸியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சோ இது என்னன்னா அப்சஷன் வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து ஸ்பாய்லர். என்ன ஸ்பாய்லர்னா படம் பார்த்து நாங்க பேச போறோம், அந்த ஸ்பாய்லர் வேற. பட் இதுல வந்து ரெண்டு பேருக்கு தான் படம் பிடிச்சது, ஒருத்தருக்கு பிடிக்கல. அதான் இந்த ஸ்பாய்லர். யார் இது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வந்து அப்சஷன் எல்லா டிஸ்கஷனும் ஒரு அப்ரிசியேஷன் நல்லா இருக்குல்ல. ஒரு ஆமா, இது வந்து ஒருத்தர் தட்டா எங்க அப்பா டான்ஸ் ஆட சும்மா அடிச்சு இது ஒரு பட்டிமன்றம் மாதிரி போட்டு மாத்தி அடிச்சுக்க போறோம். அவன் அப்சஷனை எப்படி பிடிக்க. சோ அதான் பண்ண போறோம். சோ அப்சஷன் வந்து இந்த அப்சஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ மீன் அவுட் சைடு இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து தட்ஸ் அ பேட் ஐடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லாம் இப்பதான் உட்கார்ந்து அந்த சேனல்ல இருக்க நிறைய வீடியோஸ் பார்த்தா ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அதுல வந்து ஸ்கிட் வீடியோஸ் போட்டிருந்த கரி பேக்கர் அப்படின்னு ஒருத்தன், அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இந்த படம் பண்ணியிருக்கான். நீங்க அந்த அகைன் இது ஜார்டன் பீலே மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருந்து இங்க வந்தது ஓகே, அது வேற. பட் அங்க வந்து காமெடி ஸ்கிட் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து ஒரு என்டையர்லி வேற ஒரு ஜோன்ல ஒண்ணு பண்ணியிருக்காங்கிறது எனக்கு அகைன் ஜார்டன் பீலே தான் எனக்கு மைண்டுக்கு வந்தாரு இது பார்க்கும்போது. படம் வந்து ஒரு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து பியர். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். நிக்கி, அதுக்கப்புறம் சாண்ட்ரா, அப்புறம் இயன், இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பியருக்கு முன்னாடி இருந்து நிக்கி மேல ஒரு கண்ணு, கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு நமக்கு இருக்கும்ல சின்ன வயசுல இருக்கிற மாதிரி ஒரு அவன் வந்து ஃபிளர்ட் பண்ண தெரியல காதல். ஆமா ஆமா, நீங்க டிபிக்கல் 90s ஒரு முரளி, இதய முரளி மாதிரி ஒரு ஒரு கேரக்டர், காதலை சொல்வதற்கு மனம் வராமல் பயந்துகிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அது எந்த அளவுக்குன்னா இவனுக்கு வந்து அந்த பொண்ணே கேக்குது ஒரு கட்டத்துல வந்து, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேக்குது, உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குது. அவன் வந்து இல்ல பயத்துல அந்த அளவுக்கு முட்டா போயிலாம் இருக்கிறான். இல்ல நான் சொல்றேன், மியூட் போட்டுங்க. நாம நீ சரின்னு சொல்லி அப்படின்ட்டு என்ன பண்றது. இல்ல இல்ல ஒரு வந்து கேட்கலாம்னா ஒண்ணு அட்லீஸ்ட் இல்ல அவன் இல்ல சரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா இவன் போய் அடுத்த வேலையாவது பாத்துருக்கலாம், படம் அங்கேயே த எண்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கலாம். அது இல்லாம வந்து இவனுக்கு வந்து ஒரு அப்சஷன்னா, இவனுக்கே ஒரு முதல்ல ஒரு அப்சஷன் இருக்கு அந்த பொண்ணு மேல, ஒரு இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணா இருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து இவன் வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு நெக்லஸ் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான், கால் பேசும்போது சொல்றான். இவன் என்ன பண்ணலாம், சரி அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுப்போம்னு ஒரு கடைக்கு போறான். கோல்ட் நெக்லஸ் இல்ல, அது வந்து கிறிஸ்டல் நெக்லஸ். கிறிஸ்டல் வந்து
அது மாதிரி ஒரு கடையில தான் அது ஆமா சம்திங் ஒரு அப்படின்ற ஒரு கதையில தான் இருக்கும். குட் இது கொடுக்குறேன், பாசிட்டிவ் வைப் கொடுக்குறேன் கதை. அதுதான் ஊரை ஏமாத்துற கடை அது. போயிட்டு ஒரு போட்டோ மாட்டி நம்ம ஊர்ல இருக்கோம், அவங்க ஊர்ல அது மாதிரி வேற ஏதாவது ஒரு போட்டோ. அவ்வளவுதான். அவங்க கூட வரும்போது நீங்க குட் வைப்ஸ்ல தான் வரணும்ன்றாங்க. கடைக்கு வரும்போது இல்ல சொல்றேன். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபேக்ட் அவன் சொல்றது கரெக்ட். அங்க வந்து எங்க இவன் அந்த ஒன் விஷ் வில்லோ அந்த அதான் கான்செப்ட். ஒன் விஷ் வில்லோ பக்கத்துல ஊடுடால் எல்லாம் இருக்குது. ஊடுடால் நிறைய வச்சிருக்கான் விக்கிறதுக்கு. டேய் என்னடா கடை சூடிய விக்கிற பொம்மையெல்லாம் வித்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இருந்தது. சோ அந்த மாதிரி வந்து ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு ஒரு விஷயத்த பாக்கலாம். அதுல என்னன்னா அதை நீங்க வாங்கி அது பார்க்க ஏதோ சாக்லேட் மாதிரி இருந்தது, பட் அதை வாங்கி நீங்க உங்க விஷய சொல்லி உடைச்சிங்கன்னா அது நடக்கும் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. ஆனா வந்து அதுலயே வந்து இது போட்டிருக்கான், பட் வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷ் தான். நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி வீடா இருந்து சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ அந்த பொண்ணை வந்து இவன் வீட்டுல போய் டிராப் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அங்க வந்து இவன் சொல்லலாம்னு நினைக்கும் போது சொல்ல முடியல. சரி ஓகே விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு நிக்கி வந்து உலகத்திலேயே அவளுக்கு ஒரு பிடிச்ச ஆளா நான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உடைச்சிடறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு பெரிய ஒரு அப்சஷன் வருது. அதான் இந்த படம். அந்த அப்சஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அப்சஷனா போகும்போது என்ன நடக்குது, உண்மையிலே அது அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சுதான் இந்த படம் வந்து போகுது. எனக்கு வந்து ஆஸ் அ ஜேர்னரா வந்து நான் ஐ ஹவ் சீன் மெனி ஹாரர்ஸ். இது வந்து ஐ ஒன்ட் சே எக்ஸென்ட்ரிக்கா இது மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லை, என்டையரா வேறன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட், கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர்ஸ் ஐ ஹவ் சீன். பிகாஸ் மெயின் திங் என்னன்னா இது வந்து they didn't லைக் ஒரு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சது, அது என்ன மாதிரி டெவில், அத வந்து எப்படி வந்து நாங்க வந்து இது பண்றது. அரண்மனை படத்துல வர மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அரண்மனை கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலா அரண்மனை கிளைமேக்ஸ்ல ஆண்ட்ரியாக்கு வந்து என்ன ஆசை இருக்குன்னா she wants to have intercourse with சித்தார்த்ங்கிற மாதிரி போகும். சோ அப்படி சித்தார்த் இல்ல யாரு, இல்ல சுந்தர்சி இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரு, ஐ திங்க் ஆர்யா கிடையாது. ஆர்யா வந்து தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஐ திங்க் இல்ல தலைவரா நீங்க இப்படி சொன்னா டக்குனு எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. ஒரு ட்ரெண்ட், ஒரு ட்ரைலர் நம்ம ஒரு 2017-18 வந்து பாத்தீங்க, க்ளோஸ் அப் கேபின் அப்படின்னு. அது ஒரு ஆவி சத்தியமா எனக்கு இது அப்படித்தான் இருந்தது. ஐ மீன் இட்ஸ் நாட் என்டையர்லி அந்த அதுக்கு வந்து இதுதான் செக்ஸ் தான் வந்து கோலா அப்படி வந்து இந்த படத்துல காட்டல. பட் இவன் மேல இருக்கிற அப்சஷன் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு. பிகாஸ் ஹி விஷ் ஃபார் இட்ங்கிறதுனால இந்த கதையே எப்படி இருந்ததுன்னா ஒரு டெவில் வந்து அந்த பொண்ணோட பாடியை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து அதுக்குள்ள ட்ராப் ஆனா எப்படி இருக்கும், அந்த பாடிக்குள்ள ட்ராப் ஆனா எப்படி இருக்குங்கிற மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் அப்புறம் பியருக்கு வந்து ஐ மீன் அந்த பையனுக்கு வந்து இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அந்த பொண்ணோட வேடான நடவடிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஆனா யாராவது ஒருத்தங்களை போய் ஹெல்ப் கூப்பிடலாம், இல்ல இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அவன் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்றான்னா அந்த பொண்ணை வந்து ஓகே இதான்டா கரெக்டான டைம்ங்கிற மாதிரி போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னா தேர் இஸ் a scene where இவன் வந்து ஒரு நிமிஷம் அப்படி போனா கூட அந்த பொண்ணு வந்து ஸ்டே அப்படின்னு கத்தி நம்மள பயமுறுத்துற அளவுக்கு அந்த பொண்ணு இருக்கா. நிறைய அந்த மாதிரியான இருக்கு. பட் அவன் வந்து என்ன பண்றான், ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல சொல்றேன். இன்னைக்கு ஜூலை 4 இன்னைக்குதான் அப்படியா நம்ம கரெக்டா இன்னைக்கு போட்டிருக்கோம் பாரு. நைஸ் நைஸ். ஓகே சரி ஓகே. இன்னைக்கு என்னன்னா ஒரு சீன் சொல்ல வந்தேன். அந்த சீன் என்னன்னா அவன் வந்து இந்த பொண்ணை வந்து வீட்டுல விட்டுட்டு அவன் வேலைக்கு போவான். வேலைக்கு போயிட்டு அங்க சில விஷயம் எல்லாம் நடக்கும், அது எல்லாம் டீட்டெயிலா போக வேண்டாம். அவன் வந்து வீட்டுக்கு வருவான். அவன் வெளியே போனதுல இருந்து வர்ற வரைக்கும் அந்த பொண்ணு அப்படியே நின்னுட்டு
அப்படியே டோரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும், கிரீப்பியா இந்த ஸ்மைல் படத்துல வர மாதிரி. பார்த்தா ஷி லிட்டரலி பீஸ் அண்ட் ஷிட்ஸ் ஆன் அதே இடத்துல நின்று எல்லாமே பண்ணியிருப்பா. அந்த இடமே நாரி இருக்கும். அவன் அந்த சீன் முடிச்சு போய் அந்த பொண்ணு போய் ஃப்ரெஷ் அப் ஆக சொல்லுவான், ஃப்ரெஷ் அப் ஆயிடுவான், இவனும் ஃப்ரெஷ் அப் ஆவான். அடுத்த சீன் அது ஹேவிங் செக்ஸ். எனக்கு வந்து என்னடா பண்றேங்கிற அளவுக்கு அவன் வந்து எப்படி இருக்கானா, இப்போ இவன் அதுல ட்ராப்பா இருக்கா, நான் ஒத்துக்கிறேன், அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து இத விட்டா எனக்கு வேற இது கிடைக்காது, சான்ஸ் கிடைக்காதுங்கிறதுலயும் அவன் தெளிவா இருக்கான். சோ அதனால வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணே வந்து அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணல. அப்புறம் இவர் சொல்லிதான் ஐ மீன், ஏன்னா நான் அந்த சீன் ஏற்கனவே பார்த்துட்டேன் ஃபேஸ்புக்லயே எங்கேயோ, அதனால நான் அதை கண்டுக்காம விட்டேன். பட் அது லேட்டர் தான் நோட்டீஸ் பண்றேன், அந்த பொண்ணே வந்து லிட்டரலா கேக்குது, நான் வந்து இதுல ட்ராப் ஆயிருக்கேன், என்னை வந்து என்னை கொன்று அப்படிங்கிற. அப்போ இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னோட, ஒய் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படி கேக்குற, ஐ நெவர் லைக் யூ அப்படிங்கிறான். வாட்ஸ் சோ பேட் அபவுட் பீயிங் வித் மீ அப்படிங்கிறான் அவன். என்னடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு டாக், இவனே பயங்கர ஒரு டாக்ஸிக்கா தான் இருக்கான். சோ இந்த 4 கேரக்டர்ஸ், இந்த பிளாட் இதுல இருந்து பெருசா எங்கேயுமே டீரெயில் ஆகல. அந்த ஒரே ஒரு ஒன் விஷ் வெல்லோ தான். அந்த ஒன் விஷ் வில்லோ என்ன ஏதுங்கிறதுலாம் டீட்டெயிலாம் வேணாம், ரொம்ப சிம்பிள். அவங்க ஒரு தடவை வந்து அந்த ஒன் விஷ் வில்லோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட பேசுறான், இது மாதிரி வந்து என் விஷயம் வந்து கேன்சல் பண்ணணும், இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு சொல்றப்போ அவன் வந்து இல்ல அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஸோ அந்த லெவலுக்கு வந்து அதை தாண்டி நமக்கு அதுல ஒண்ணுமே டீட்டெயிலா தெரியல. மோர் லைக் நம்மளோட அசம்ஷனுக்கும் நிறைய விஷயங்கள் விட்டுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, இவன் பாத்ரூம்ல போய் ஓகே நம்ம செத்தாதான் வந்து இந்த கர்ஸை வந்து பிரேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவன் பாத்ரூம்ல போய் தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டதும் வெளியில வந்து அந்த பொண்ணு வந்து அவ வந்து உடைச்சிட்டு இப்போ ஐ மீன் இவன் என்ன விஷ் பண்ணானோ அதே மாதிரி அந்த பொண்ணு விஷ் பண்றான். லைக் வந்து அவன் வந்து என்ன ரொம்ப லவ் பண்ணணும்னு விஷ் பண்றான். ஆனா ஆக்சுவலா அவன் அந்த பொண்ணு விஷ் பண்ணல, அந்த பொண்ணு பிடிச்சிருக்க அந்த டிமான் ஆர் வாட் எவர் அது வந்து விஷ் பண்ணது. டக்குன்னு அவன் வெளியே வந்து 2 பேரும் வந்து they are looking at each other, 2 demons, 2 பேருமே வந்து ஒரிஜினல் கிடையாது, 2 பேருமே டிமான்ஸ் மாதிரி, 2 பேரும் வேற வேற ஆட்கள். பட் அடுத்த செகண்டே அந்த சீன் வந்து நான் ஐ தாட் அந்த ஃபிலிம் வந்து அங்க எண்ட் ஆயிரும்னு நினைச்சேன். பார்த்தா அடுத்த செகண்டே வந்து ஆப்வியஸா வந்து அவன் தூக்க மாத்திரை சாப்பிட்டு இறந்துடுறான். அது எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து இப்ப அந்த ஹி ஸ்டக் இன் அ சிச்சுவேஷன் லைக், இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு 3 பேர் அவன் ரூம்ல செத்து கிடக்குறான், இவன் கண்ணு முழிக்கிறாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் மாட்டிக்கிறான். எனக்கு இதுல ரொம்ப பாவமா இருந்தது வந்து, ஐ மீன் பாவம் கிடையாது, அவனும் ஒரு கல்பிரிட் தான். பட் இருந்தாலும் ரியன் ஒருத்தன், அவனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சது. எனக்கு அவனை பார்த்தாதான் ரொம்ப $1 பில்லியன் வேணும்னு உடைச்சு $1 பில்லியன் வீட்டுல வச்சிருக்கான், மூடிட்டு வீட்டுல இருக்கலாம். லிட்டரலா லியோல அனுராக் கஷ்யப் மாதிரி வந்துட்டு டக்குன்னு செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி இல்ல $1 பில்லியன் கிடைச்சு அடுத்து மூடிட்டு எடுத்துட்டீங்க, ஓடி இருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். இங்க ஏன்னா வந்ததும் செத்துட்டான். எனக்கு என்னடா அதுங்கிற மாதிரி ஆயிருச்சு. எனக்கு அவனை பார்க்கதான் ரொம்ப பாவம். அவன் ஃப்ரெண்ட பார்க்க வந்துக்கிறான், என்னவோ அப்படி இருந்தது. எனக்கு படமா வந்து இட் ஒர்க்ட் அவுட் சோ வெல். மெயினா என்னன்னா, நான் பேக்ரவுண்ட்ஸ் இன்னும் பார்க்கல. பேக்ரவுண்ட்ஸ் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல வந்து நான் ஃபேஸ்புக்ல சில இதெல்லாம் கூட பார்த்தேன். லைக் வந்து சிலருக்கு வந்து இப்போ ஜானி சொன்ன மாதிரி சில பேர் வந்து எனக்கு படம் பிடிக்கல, பேக்ரவுண்ட்ஸ் இஸ் மச் பெட்டர்லாம் போட்டிருந்தானுங்க. ஐ டோன்ட் நோ. சிலர் வந்து இல்ல அப்சஷன் தான் பெட்டர்னு, அங்க வந்து ஒரு வார் எல்லாம் போயிட்டு இருக்கு, நிறைய இங்கிலீஷ் குரூப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ ஆமா நிறைய பார்த்தேன். கமெண்ட் செக்ஷன்ல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க, பேக் ரூம் தான் பெட்டருங்கிறானுங்க, அப்சஷன் தான் பெட்டருங்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு ஓவரால் இட்ஸ் அ குட் மூவி. அப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் வாட்ச் கிடையாது. எனக்கு வந்து நேத்து இந்த படம் பார்த்து எனக்கு தூக்கம்ங்கிறது கொஞ்சம் கெட்டு போச்சு. ரொம்ப ஃப்ரீக்கி இன்னைக்கு வந்து மண்டைக்குள்ள புந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டா. ஷி ஆக்டட் சோ வெல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அது நான் எனக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் லைக்கிங் திஸ் ஃபில்ம் இஸ் அந்த கேரக்டர். ஐ திங்க் அவ பேர் நவரேட்டாவா, இவான் நவரேட்டா சம்திங். யா, ஷி இஸ் ஆக்சுவலி அவ வந்து கேம் ஸ்ட்ரீமிங் பண்ற ஒரு பொண்ணு. எப்படி வந்து கரி பேக்கர் ட்விட்ச்ல பண்ணிட்டு இருந்தா போல நடிச்சிருக்கா. ஆமா, டிவி சீரிஸ் நடிச்சிருக்கா. ஓகே, ஐ டோன்ட் நோ. சூப்பர் கனம் லோயிஸ்ல நடிச்சிருக்கா. ஓகே. நான் ஆனா வந்து இந்த இதுல கேம் ஸ்ட்ரீமிங் வீடியோ நிறைய பார்த்தேன், அவளுக்கு இப்பதான் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் இருக்கு.
ஆழமா இல்லங்க. இறங்கி நீங்க அப்சஸ்ட் ஆயிட்டீங்களே. இல்ல யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆடிஷன் வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சோ அப்படி எனக்கு தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் வந்து அந்த படத்துல வந்து ஏனா நடிச்சது, அப்புறம் கூட நடிச்ச சாரா அவங்க எல்லாருமே வந்து கரி பேக்கரோட தட்ஸ் அ பேட் ஐடியா சேனல்ல வந்து அந்த ஸ்கிட்ல எல்லாம் கூட கூட பண்ணியிருக்காங்க. இவன் கூட ஏதோ ஒரு 2-3 வீடியோஸ்ல அந்த ஹீரோ கூட இருந்தான். பியர் கூட. சோ இது ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல படம். ஓவரால் இட்ஸ் a குட் மூவி ஃபார் மீ. குட் என்ன சொல்றது? ஒரு நல்ல ஒரு தூங்க விடாம பண்ண ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு. எஸ். சொல்லுங்க விஎம்கே. நம்ம டீட்டெயிலா அப்புறம் பேசுவோம். இல்ல எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ம். கடைசியில பேஷிங்க்கு போவோம். பட் ஐ ஐ ஐ வில் டெல் மை தாட்ஸ் ஃபர்ஸ்ட் அபௌட் திஸ் ஃபிலிம். ஏன்னா எனக்கு வந்து இது எப்படின்னா வெறும் நம்ம ஊர்ல யூடியூப் காரங்க படம் எடுக்கிறதுக்கும் the way he had that budget நீங்க சொன்ன மாதிரி நானும் தான் பார்த்தேன். லைக் ஜஸ்ட் 750K வச்சுக்கிட்டு he made a film. அது வந்து இப்போ 750Kனா நம்ம ஊர்ல எவ்வளவு? நம்ம ஊர்ல நிறைய இருக்கும். நீங்க அதெல்லாம் நம்ம வந்து ஊர்ல கன்வின்ஸ் அதிகம். ஏங்க அங்கேயே ஒரு அதிகம்னாலும் ரொம்ப எல்லாம் அதிகம் வராதுங்க. ஐ திங்க் இட்ஸ் அபவுட் ஒரே நிமிஷம். 1 மில்லியனுக்கு 250 கம்மியா? நீங்க பேசுங்க, நான் கால்குலேட் பண்ணிட்டு சொல்றேன். இல்ல இல்ல 2 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கும் சம்திங். மேபி. பட் இல்லங்க, ஆனா அந்த ஃபிலிமே வந்து நீங்க எனக்கு பாக்குறப்பவே அவனுக்கு அந்த ஐடியா இருக்கு தட் he has to do it with whatever he hasங்கிற மாதிரி. எனக்கு வந்து அந்த 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 பொண்ணை வந்து ஒரு மாதிரி அந்த டார்க் சில்வர்ட்ல நிறைய இடத்துல காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் சீனே வந்து அவன் அந்த 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 ஒன் விஷ் உடைச்சிட்டு பாக்குறப்ப she will be standing. அது வரைக்கும் அவளை அந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டோம். ஆஃப்டர் she is getting possessed, மீனிங் இந்த வே தட் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ மாறுறப்போ டக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுறது அப்படியே காட்டுறதுக்காக பண்ணுவாங்க. அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், இந்தியன் நவராட்டிக்காக தான் அந்த படம் ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற ட்ரம்ப்ங்கிற மாதிரி தான் பயங்கரமான ப்ரோம். அவள் இல்லைன்னா ஒரு சில ஆக்டர்னால படம் ஓடுமா ஓடாது அது தெரியல. பட் ஆனால் இவள் தே கேஸ்டட் வெரி வெல். ஏன்னா இது கம்மி பட்ஜெட் படம், நீங்க யாருமே அந்த மாதிரி நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. பட் ஆனா கம்மி பட்ஜெட்ல இப்ப இவளுக்கும் சேலரி கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. ஷீ இஸ் a gem to அந்த பட்ஜெட்ல நடிக்கிறப்போ she had the talent to pull it off like that. நான் ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன். வந்து என்னென்ன மூவி நீங்களா அது பாத்தீங்க இந்த மாதிரி ஷூட் போறது முன்னாடி she told the what he had taken as reference. அது மாதிரி இந்த ஹெரிடிட்டரி, பொசஷன், அப்புறமேட்டு ஜானிக்கு பிடிச்ச மியோகாத் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல ஏன்னா அந்த அவளே நல்ல ஆக்டர் தான். அந்த ஒரு பெர்ஃபார்மர் பயங்கர பெர்ஃபார்மர். சாரி எக்ஸ் படம் தானே அது மியாகாத். எக்ஸ் பேர்ல் அதுக்கப்புறம் வந்து சொல்லிருந்தா இன்ஃபினிட்டி பூல். வாங்க இன்ஃபினிட்டி பூல்லாம் வந்து சொல்லல. இவன் தான் அதெல்லாம் பக்கத்துல இருக்கா பாருங்க, இவன் வேணா பாப்பான். சரிப்பா கோட்டு. இல்லங்க எனக்கு நான் படத்தோட கான்டெக்ஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்க. பட் வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ் எனக்கு வந்து இந்த படம் எப்படின்னா அதுல அவன் வந்து கெட்டவன், வந்து நல்லவ, சீஸ் த விக்டம் எனக்கு தெரியுது. பட் ஆனா அவ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஹோம்லெஸ் பர்சனுக்கு போயிட்டு இந்த கஜினி படம் அசின் மாதிரி கொண்டு போய் காசு கொடுக்குறது ஃபைன், தே ஆர் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் அ கேரக்டர், அது தெரியுது எனக்கு. பட் ஆனா ஜோக்ஸ் அசைட் அது நல்ல விஷயம் தான். நம்ம பாக்குறப்ப அது அப்படி இருந்திருக்கலாம் மேபி நிறைய ரீயூஸ் பண்ணதுனால. அவ என்னன்னா இவனுக்கு அரசல் போஸ்டா தெரியுது இவனோட ஃப்ரெண்டையும் லவ் பண்றான்ட்டு. ஹீஸ் அன் அப்சசிவ் கை. அவனுக்கு வந்து அவன் மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஷி வாண்ட்ஸ் ஹர், ஓகேவா? அது அப்படி இருந்தாலும் அவன் அந்த சொல்றதுக்கு தயங்குறப்ப அவனுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குது இனவே. ஆனா இது எப்படின்னா நான் அந்த ஒரு பவர், ஹவு பவர் பிகம்ஸ் அ டிஃபரெண்ட் திங்கிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவனுக்கு அந்த பவர் கிடைக்குது. இப்போ நான் இது பண்ணா ஷி வில் பி இன் மை கண்ட்ரோல்ங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த மூவி சொல்ல பாக்குறேன். அதை உடைச்சிடறான், ஓகேவா? பியர் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத விட சர்க்கம்ஸ்டான்ஷியலி ஹி யூசஸ் அஸ் an opportunity அப்படிதான் பார்க்கணும். ஹி இஸ் அ பேட் கை தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஹோல் ஃபிலிம்லயே who is not going to access the opportunities நிக்கி தான். ஏன்னா நிக்கிய நீங்க ஹோல் ஃபிலிமா பாக்குறப்போ நிக்கி யாரு அப்படிங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல தான் நீங்க பார்த்துருப்பீங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம்னா ரியலா இருக்காங்க. நிக்கி இஸ் நாட் ரியல், மீனிங் she is there but she is not thereங்கிற கான்செப்ட் தான். அப்போ நிக்கியை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அப்போ அவ வந்து அதுக்கப்புறம் சொல்றாங்க உன் ஃப்ரெண்டு கூட நிக்கி தான் செட் பண்ண ட்ரை பண்ணா அதான் சொல்றாங்க. பட் ஆனா இவனுக்கு அந்த அப்சஷன் போகவே இல்லை. அப்போ இவ வந்து அவனோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. ஓகே அவ்வளோ டீப்பா லவ் பண்ணாலும்
எப்படி எவ்வளவு டீப்பா லவ் பண்ணுவான் நம்மள அப்படிங்கிறப்போ அவன் அதை ஏத்துக்கிட்டு போறான்ல. தட்ஸ் வேர் அந்த கிரே ஏரியால ரொம்ப பயங்கரமா டெவலப் பண்ணிருப்பாங்க. அதாவது காலையில எல்லாம் முடிச்சுட்டு எழுச்சி போறப்போ இப்படி பாத்துட்டு இருப்பான். என்னடா பாத்துட்டு நம்ம டக்குன்னு பார்த்தா ஃபுல் கதவையும் சீல் பண்ணி வச்சிருப்பான் போட்டு. அது ஏடா இதை விட பிக்கெஸ்ட் ரெட் ஃபிளாக் என்னடாங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஹி வுட் சாதாரணமா போய் கதவை பிச்சுட்டு இருமா நான் ஆபீஸ் போயிட்டு வரேங்கிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருப்பான். அதுல இவரோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும். ஈவன் நீங்க அது சொல்றது he doesn't even try to seek help. அது எந்த இடத்துலயுமே அவன் பண்ணிருக்க மாட்டான். ஈவன் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸா கேம் விளையாடும் போது அவங்க பாட்டில் எடுத்து கண்ணாடி குத்துவோம் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இவன் உட்காந்து பாத்துட்டே இருக்கான். என்ன இருந்தாலும் எக்ஸ்டர்னலி அவளோட பாடி வந்து இதாவது கண்ணை குத்திட்டு இருக்கிறாவ இவன் பாட்டுக்கு சோபால வந்து இப்படியே அப்படியே இருப்பான். அது அவனுக்கு எப்படின்னா he can take it as easy and shock also. பட் நான் எப்படி பாக்குறேன்னா அவன் வந்து இல்ல நீங்க வந்து இல்லங்க நான் ஒத்துக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா இவனுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா அவன் ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான் அவங்க அப்பாவுக்கு இவன் வந்து டேட் போறப்ப அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லுவான். அவங்க அப்பாவெல்லாம் கேன்சர்னு இவன் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணுவான். அப்புறமும் அந்த இவன் லைனே யார்ட்டி சொல்லாம ஹீல் ஆல்சோ டெல் டு த பீப்புள் தட் ஆமா அவங்க அப்பாவுக்கு கேன்சர் அதனாலதான் அவன் அப்படி இருக்கா. He know it is dangerous. He know it is not problematic. But he won't. ஓகே பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இருக்க பர்சன் தான். அன்டில் அண்ட் அன்லெஸ் அவனுக்கு அது ரொம்ப டேஞ்சரஸா ஆகுங்கிற பட்சத்துல தான் அவன் ஃபோன் அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவான். ஸோ யா இது வந்து இட் இஸ் நாட் லைக் இந்த படத்துல இருக்க 4 கேரக்டர் வச்சு மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா. டு ஹேவ் அன் ஆர்குமெண்ட் மோர் தென் தட் இஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் திங். ஏன்னா நீங்க நான் யோசிச்சு பார்த்தேன் இஃப் யூ ஃபிளிப் த ஸ்கிரிப்ட் இப்போ அதே ஒப்சஷன் மாதிரியே இஃப் தேர் இஸ் அ கேர்ள் லைக் திஸ் அண்ட் ஷீ ஹேட் அ ஒன் விஷ் ஃப்ளோ அண்ட் அ காய் இப்படி நடிச்சிருந்தா என்ன it won't be a murderous nothing. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வல்கரான ஃபிலிம் மாதிரி போயிருக்கும். ஆமா ஆமா ஆமா. சோ இனவே எனக்கு வந்து இருங்க நீங்க சொல்லும் போது எனக்கு சந்தீப் ரெட்டி வங்க படம் எல்லாம் ஏன் வந்து போகுது எனக்கு அப்படிதான் இருக்கு. சரி ஓகே தலைமை எடுப்பா ரீமேக் பாருங்க. விஷால் படம் அந்த திமிரு படத்துல வள்ளி இருப்பாள்ல அந்த அதோட சாஃப்ட் வெர்ஷன் தான்டா நம்பாடு பியர் இந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சி rather than going to gender about it நான் என்ன பாக்குறேன்னா when you are getting obsessed with something you are trying நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்கிறத டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரியான விஷயம் தான் ஐ ஃபீல் தட் ஃபிலிம் இஸ். மீனிங் இவன் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணாலும் யூஸ் பண்றான். எனக்கு கண்டிப்பா வேணும் அந்த மகதீரா படம் இல்ல எனக்கு இல்லைன்னா யாருக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போறான். டு அதர் பீப்புள் ஹி மே லைக் எ குட் காய் பட் ஃபார் ஹிம் ஹி இஸ் obsessed with that thing. அது ரைட்டா ரன்னாங்கிற மொராலிட்டி அவனுக்கு அதை கேன்சல் ஆயிருக்கு. ஹி ஜஸ்ட் வாண்ட் தட் எனக்கு வேணும் எனக்கு தெரியாது எனக்கு வேணும். அது என்ன ஏன்னா நம்ம டக்குன்னு எல்லாருமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஒருத்தர் ஃபேஸ் பண்றப்போ வெளியே இருந்து பாக்குறப்ப ஏன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளிகேட் தான். ஒரு டாக்ஸிக்கா இருப்பாங்க மறுபடியும் ஒன்னா சேருவாங்க பிகாஸ் தே நோ ஹவு தே ஆர் ட்ரீட்டட் வெல் வித் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தனுக்கு ரைட்டா ராங்காங்கிறது இஸ் மாரலி ராங் வாட் ஹி டிட். பட் ஆனால் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு வந்து அந்த இதே போயிடுச்சு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்போ. ஆனா அதுக்கு மேலே அதை வச்சிருந்தாலுமே அவனால ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டா அந்த லைஃபை கொண்டு போக முடியாதுங்கிறப்போ ஹி பிரேக்ஸ். ஈவன் அவன் என்ன பண்றான்னா ஒரு டைம்ல அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நிக்கி இல்ல வேற என்னமோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவன் என்ன சொல்றான் ஆக்ட் லைக் நிக்கிங்கிறான். அட்லீஸ்ட் அப்படி நடிக்கவாது செய்யுங்கிறான் அவன். எனக்கு அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு நீ அந்த உருவத்துல இருக்க ஆக்ட் லைக் ஹர் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த மென்டாலிட்டிக்கு போறான் அவன். அதெல்லாம் அதுதான் கொஞ்சம் இதா இருந்தது. என்னடா பண்றாங்கிற மாதிரி. ஆனா அதுல ரொம்ப ஹாரர் எலிமெண்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதே வந்து அந்த பின்னாடி அதை நிக்கி கேட் வாக் பண்றதா இருக்கட்டும். அவளை வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நான் படம் பார்த்துட்டே இருக்கணும் நோட்டே பண்ணல நிறைய ஒரு சில பேர்லாம் திடீர்னு அங்கதான் நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல அவ்வளவு இருட்டா என்ன திடீர்னு நீ தூங்குங்கிறப்போ என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து அந்த ஹாரரை வந்து ரொம்ப ஜம்ப் ஹாரர் ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஒரு மாதிரி மோர் தென் இது வந்து ஹாரர் ஹெரிடிட்டி அந்த மாதிரி இல்லாம இது ரொம்ப creepy and eerie feeling தான் கொடுத்துருந்தேன். ஐ என்ஜாய் இட். ரொம்ப பயப்படுற மாதிரி அப்படி கிடையாது. இட் வாஸ் லைக் சம்திங் சைக்கலாஜிக்கல் ஹாரர் பிளஸ் ஒரு மாதிரி ஈரியான இருந்தது. என்னடா நடக்குது ஏன் இப்படி ஆகுதுங்கிற மாதிரி. பிளஸ் இது எண்ட் ஆகிறப்போ
எனக்கு ஹோப்ஃபுல்லா எண்டிங்கா இருக்காதுங்கிறது முடிவாயிருச்சு. ஏன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நிறைய விஷயம் நடக்குது. இவன் ஃப்ரெண்ட் மறுபடியும் இவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறா, எல்லாத்துக்கிட்டையுமே அவன் போய் சொல்றான். அவ வந்து என்னை மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருங்கிறப்ப டேரண்டினோ போட மாதிரி கண்ணாடி உடச்சிட்டு மூஞ்சில அட்டி அது செங்கல வச்சு ஆக்சுவலா செங்கல வச்சு அட்டி செம்ம அட்டி அப்படிங்கிற மாதிரி. அது பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார்ங்கறத ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணப்படுது. இன்னொன்னு ஐ ரெட் நான் இதுல FB-ல பார்த்தேன். அதான் கொஞ்சம் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன். அது என்னன்னா நிக்கி தான் வந்து இல்ல பாவம்னு நமக்கு தெரியும். பட் அதுக்கு ஒருத்தன் என்ன சொல்லியிருந்தான், நீங்க வந்து பியர் மட்டும் கெட்டவன்னு நினைக்கிறீங்க. பியர் மட்டும் இல்ல, இவங்க மத்த 3 பேருமே வந்து கிட்டத்தட்ட அந்த லெவல் ஆஃப் டாக்ஸிக் இது இருக்கிறவங்க தான் சொல்லி ஒரு காரணம் சொல்லியிருந்தான். நிக்கி வந்து அவ பாட்டில உடைச்சிட்டு அவ முகத்துல எல்லாம் குத்திருந்தான். குத்துன அந்த நைட்டு வந்து இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். கூட இவனுங்கெல்லாம் வரல. ஓகே, அன்னைக்கு காலையிலேயே வந்து சாண்ட்ரா வரா, நிக்கிக்கு என்ன ஆச்சு, அவ என்ன, அதெல்லாம் இவளுக்கு முக்கியம் இல்ல. அவ அத எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு பார்க்கிங்ல வந்து தேர் மீட்டிங் லைக் அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அந்த அந்த மூமெண்ட்டை வந்து கடந்து போயிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அப்படிதான் டியூஸ்டே இன் ஃப்ளோரிடா. இதெல்லாம் பார்த்தா முடியுமா? மண்டபம் தான் கட்டு போட்டு போயிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி தான். அது ரொம்ப அவ எக்ஸ்ட்ரீமா இருந்து கண்ணெல்லாம் அப்படியே செவனும் அப்படியே இங்க 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 பார்க்கவே பயமா இருந்ததுங்க. ஈவன் நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல எனக்கு என்னன்னா ஹாரர் திங்ல வந்து அவ நீங்க லைட்ஸ் வந்து எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது. நான் சொன்ன மாதிரி வெளியே ஹால், அதாவது அவ டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே நிக்கிறா. அந்த இடத்துல வந்து ஜென்ரலி ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ டார்க்கா இருக்காது. இவனுக்கு இன்டென்ஷனலி டார்க்கா வச்சிருக்கானுங்க. பட் அவ வெளியே வந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்பதான் அவன் போன்ல பேசுவான். நிக்கி வந்து இப்பதான் டிராப் பண்ணிட்டேன்னு ஏன்னு சொல்லுவான். அவன் வந்து ஓபன் பண்ணா இவன் வெளியே வந்து நின்று இருப்பான். நேத்து நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃபுல் டார்க்கா இருக்கும். ஆனா அவன் கண்ணு மட்டும் லைட்டா அவன் கண்ணு மட்டும் தெரியும். இந்த பூனைக்கெல்லாம் இருட்டுல எப்படி தெரியும் அந்த மாதிரி தெரியும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. அது அவ பூனை மாதிரி நடக்கிறதுக்குலாம் ஒரு தியரி போட்டிருந்தாங்க. அது செத்து போன பூனை வந்து இதுக்குள்ள ஒருவேளை பூனையோட ஆவிதானோ, அவனை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா அவன் பூனைக்காக இவ்வளவு அழுகிறான்னா அவனுக்கு அந்த பூனைக்கு வந்து ஒரு பெரிய இது இருந்திருக்கு போல் இருக்கே அப்படின்லாம் நினைச்சேன். இல்ல எண்டிங்லயே நீங்க என்னதான் நடந்ததுனாலும் எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இவளே கொண்டிருப்பா. ஒருத்தன் அவன் மடியிலேயே சூசைட் பண்ணிட்டான். இன்னொருத்தினா இவளே கொண்டுருவா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஃபார் லைஃப். ஓகே, அது இல்லாம $1 பில்லியன் அவன் வீட்டுல இருக்கு. நீ இதுக்கு தான் கொண்டு பண்ணும். மேபி ஷி எண்டட் அப் இன் ஜெயில். அப்படிதான் இருக்கும். ஏன்னா இவங்க முடிக்கிறப்பவே ஒரு அதுக்கு மேலதான் கிரெடிட்ஸ் போடுவாங்க. அது அழுது இருக்கும் போது டிவில டிவில போடுவானுங்க. இல்ல அதுக்கு ஒரு இது சொல்லியிருந்தான். என்னன்னா அது கேவலத்தனமா இருந்தது. பட் எஸ், நான் அந்த படத்தை திரும்ப போட்டு பார்த்தேன். அது உண்மைதான். என்னன்னா அவன் வந்து 3 விஷயம் வாங்குவான் 2வது தடவை போகும்போது. முதல்ல போய் கிளைமேக்ஸ்ல இவன் உள்ள போகும்போது ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஏன் கிட்ட போய் ஒண்ணு கொடுத்து உடைச்சிருவான். 2வது போய் அந்த டேபிள் கிட்ட வைக்கும் போது ஒண்ணு கீழே விழுகும். அது இன்டென்ஷனலா ஒரு ஷார்ட்டா வச்சிருப்பாங்க. கீழே விழுந்து சவுண்ட் எஃபெக்ட் கூட வரும். இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் இல்ல அது அவன் தான் வருவானே, நீ நான் சொல்றத கேட்பில்ல எனக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் அவகிட்ட கொடுத்து அதை உடைக்க சொல்ற மாதிரி தான் அவன் he would have planned. அது ஓகே, அது இல்லாம இன்னொன்னு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒண்ணு கீழே விழுந்துருச்சு, அதை வச்சு இவன் தப்பிச்சிருவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க லூசு பையல. சரி ஓகே, everyone has their own thing. அது ப்ராப்ளம். ஆனா when he is going to die also அவன் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் அவனும் ஒரு ஷாக்ல இருக்கப்ப அவனுக்கு அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டுக்க கூட அவனுக்கு ஐயோ வலிக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வல்னரபிள். பட் ஆனா they are so complicated and they are so cruel also, and that is where this film shines. ஏன்னா just because he is innocentனால எதுவுமே நீங்க புல் ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. and that's where the bear character lies. he is ஒரு மாதிரி அவன் evil incarnate. அவன் அப்படி கிடையாது. he is using an opportunity. he may be a coward and he may, அதாவது இவன் வேற பொண்ணை லவ் பண்ணியிருந்தாலோ ஃப்ரெண்டு கிட்ட இருந்தாலோ he may behave different, but she thinks that Nikki is above his league. maybe he is trying to do that. அதுக்கப்புறம் அதாவது ஒரு வேகாதான் நம்மளுக்கு அதை விடுறாங்க. இவளு வந்து பிரதர் மாதிரி நிக்கிய பார்த்தா அப்படிங்கிறப்போ சர்க்கம்ஸ்டான்ஸ் நம்ம எப்படி போனா it will be a villain, he is the villain மாதிரி. பட் ஆனா என்னதான் அப்படி இருந்திருந்தாலும் கடைசியில ஸ்க்ரூட் அப் வந்து நிக்கலாம். இந்த வேர்
she is the victim that got screwedங்கிற மாதிரி ஆமா. the one decision of one person screwed the whole 4 பேர் செத்துருவாங்க படத்துக்கு எல்லாரும் சாவங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு இவன் மட்டும்தான் உயிரோடு இருப்பா. ஈவன் தோ ஏன்னா நீங்க அந்த சீன் பார்க்கணும். அவ இவன் செத்ததுக்கு அப்புறம் she will அந்த அந்த ஜெயிலர் படத்தை ரஜினி சொன்ன மாதிரி ஜஸ்ட் புஷ் இட் அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துட்டு she won't even ஃபர்ஸ்ட் இவனை தள்ளிவிடுறா அப்படிங்கிற தள்ளுறா அப்படிங்கிற she will be like so. அந்த எனக்குமே அந்த சீன் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது இவன் எந்திச்சு போக ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து அவ சொல்லுவா அவ தூங்கிட்டு இருக்கா மெனிசிஸ் பொசஸ்ட் வித் டூ பீப்புள். அப்ப சொல்றப்போ அவ தூங்கிட்டு இருக்கா எனக்கு சத்தமா பேச முடியாது என்னை கொன்று அப்படிங்கிறப்போ ஏன் என் கூட வாழ்றது உனக்கு அவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிறப்போ இட் இஸ் சோ ஹார்ட் டு லவ் மீங்கிறப்போ ஐ நெவர் லவ் யூம்பா. நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை அப்படிங்கிறப்போ மேபி இட் இஸ் லைக் இன்வாலண்டரி திங் தானே. In that case, he is a guy who's obsessed with someone that ends up how screwing up all எல்லாத்தையும் லைஃப்ல ஸ்க்ரூ அப் பண்ற மாதிரியும் ஒரு படம் தான். எனக்கு இதுல பியூட்டியே ரிகார்டிங் த பாலிடிக்ஸ் அது என்னமோ அது போக இந்த வே ஒரு சின்ன ஐடியா வச்சு இவ்வளவு புல் ஆஃப் பண்ண முடியும். இனவே இட் இஸ் டீப் ஆல்சோங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே தருண், இப்போது வன்மம் சீசன் அடிச்சு காட்டு சொல்லுங்க. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க இவ்வளவு நேரம் பேசின அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பெருசா படம் பிடிக்கல. யாரா அவனுங்க எதையாவது பேசிட்டு இல்ல எனக்கு வந்து அந்த அளவுக்கு படம் உள்ள போல. நான் இப்ப நான் ரொம்ப அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது படத்தோட கனெக்ட் ஆயிட்டோம்னா நம்ம வந்து லேயர்ஸா போகலாம். லேயர்ஸா அந்த படத்துல வந்து இது வந்து லேயரே இல்லாத ஒரு ரொம்ப டம்மி படம்லாம் நான் சொல்ல. லேயர்லாம் இருக்கு, நிறைய என்ன சொல்றது ஆர்க்லாம் கொடுத்து நல்லா தான் பண்ணிருப்பான். பட் நான் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் வந்துன்னு ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஜென்ரலா ஒரு ரீசெண்டா பாட்டு இருக்கும் போது நான் சின்னருக்கு சொன்னதுதான் ரன் டைம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு படம் அப்படின்னாலே எனக்கு பெருசா அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. டக்குன்னு கம்மி தானே, அதான் 157 சம்திங். அதுக்கு எனக்கு பெருசா அதுவே சின்னதா ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு ஒண்ணு. அது இதெல்லாம் காரணம் கிடையாது. பட் என்ன பர்சனலா எனக்கு வந்து பெருசா இதுல எனக்கு டக்குன்னு முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். ரிவால்வர் பார்த்த மாதிரி இல்ல. சோ எனக்கு வந்து அது ஒரு ஆஸ்பெக்ட்னாலும் இப்ப நீங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது அது வந்து நிக்கி வந்து விக்டிம். இந்த கதையில நிக்கி விக்டிம்னா அந்த இப்போ நிக்கி கையில அந்த குச்சி கொடுத்தாதான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய என்ன பண்ணிருப்பான்ட்டு. சோ அதனால இது வந்து ப்ரோ இப்படி பேசாதீங்க, இப்படி பேசுனீங்கன்னா அடி வாங்குவீங்க. இதுதான் ப்ராப்ளம். நம்ம ஊர்ல அவ்வளவு ஓக்கால எவனும் பேசல நான் பார்த்த வரைக்கும். இல்ல சோ அதனால அது இல்ல நீங்க FBல போயிட்டு ட்விட்டர்ல போயிட்டு ஒப்சஷன் டாக் போட்டு நிக்கி கையில குச்சி கடிச்சிருந்தாதான்டா தெரியும் போடுங்க. இல்ல அது வந்து நான் எதனால சொல்றேன்னா அது வந்து விமன் கையிலன்னு சொல்லல, ஜெனரலா ஹியூமனோட டெண்டன்சி. அது இஸ் an individual about like ஹியூமன் டெண்டன்சி. examination of இப்போ ஏன் ஹியூமன் டெண்டன்சின்னு சொல்றேன்னா ஏன் கையில கொடுத்தும் போது தான் டக்கு நான் வந்து டேய் இதை சொல்றேன் அப்படின்னா போட மாட்டேன். நான் வந்து $1 பில்லியன் கேட்டுருவான் அவன் டக்கு. யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவான். ஆமா அவன் வந்து இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் லிட்டரலா டேய் அது சொல்லாத எல்லாம் உன்னை மாதிரி கிறுக்கனா இருப்பாங்களா அப்படிங்க. அதான் அவன் மட்டும் டக்குன்னு அவனோட இது. சோ அது மாதிரிதான் எல்லாருமே அவன் இப்போ சாரா கையில கிடைச்சிருந்தா சாரா என்ன விஷ் பண்ணிருப்பான்றது நம்மளுக்கு தெரியாது. சோ எனக்கு வந்து இவன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு லவ் பண்ணணும்னு சொல்லிருப்பான், வேற என்ன சொல்லிருப்பான். பியர் வந்து என்ன தாக்கிருப்பான். சோ இப்போ தி பேர் கேரக்டர் வந்து எப்படின்னா லைக் ஹி இஸ் நாட் என்ன சொல்றது மேட்சோ ஆஃப் கேம்பஸ்ல வர கைலாம் ஒன்றும் கிடையாது. ஹி இஸ் அ நார்மல் என்ன சொல்றது ஒருதலை காதல் கை அண்ட் ஆல்சோ ஹூ டசன்ட் என்ன சொல்றது இப்போ பண்ணலாமா ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமா பண்ணா என்ன பண்ண அது மாதிரி டபுள் மைண்டடா இருந்துட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நார்மலான ஒரு கை. ஸோ அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா டிப்பிக்கலா அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத வந்து அவன் நடைமுறையோட செஞ்சு பார்ப்பான். ஃப்ரீக்கி நிக்கின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிருப்போம். அதே ஒரு கொடுத்து போக அவன் வந்து அசிங்கமா கேட்டு போட்டு இது மாதிரிலாம் இல்ல காலேஜ்ல மச்சான் நீ போய் சொல்ற இத பண்ணா இத ஆமா ஏதோ சரிப்படி வாங்கிட்டு வருது. அதான் ஏதோ ஒரு டேட்டிங் அட்வைசர் மாதிரியும் அது மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவளே வேடா பாப்பா இவன் என்ன திடீர்னு இப்படி கூப்பிடுறான் வேடா. அதான் சோ இல்ல ஜானி சொன்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒன் திங் இஸ் டு சம் ஆஃப் த ஃபிலிம் எப்படின்னா
people individual are capable of doing bad things. ஓகேவா? ஆமா ஆமா ஆப்வியஸ்லி. irrespective of gender, யாரா இருந்தாலும் அவங்க மேபி இஸ் a timid person மோர் லைக் வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து ஒருத்த அப்பா அவன் பாடுறா நல்லவன்டா அப்படிங்கிறவனுக்காலையும் பண்ண முடியும், பண்ணலாம். ஏன்னா நீங்க ஒருத்தனோட உள் இன்னர் அப்படிங்கறத வந்து இன்னர்னா நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. இன்னர் ஸ்டஃப் ஆர் வாட் இஸ் கோஸ் வாட் கோஸ் இன் an individual mind is where how he brought up and what he gone through வச்சுதான் ஒரு இண்டிவிஜுவல். நீங்க அதாவது நீங்க வந்து ஒருத்தன் அவுட் கோயிங்கா இருக்கான் அப்படி இருக்காங்கிறதுனால மட்டும் doesn't mean that he is not capable of doing that. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பவர், லைக் பவர் கரப்ட்ஸ்ங்கிற மாதிரி தான். அது கிடைக்கிறப்ப தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். அண்ட் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா அதுதான். அப்படியே படம் எனக்கு எதுல விட்டேன், அதான் அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹியூமன்ஸ் மாரல்ன்ற மாதிரி தான் இருக்கு ஆப்வியஸ்லி. பட் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஹாரர் எப்படி எனக்கு பிடிக்கும்னா, எனக்கு ஹெரிடிட்டரி மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே முழுக்க ஹாரர்ன்ற மாதிரி எனக்கு இருந்தா ரொம்ப பிடிக்கும். லைட்டா இந்த பிளெண்ட் பண்ணி பண்றதுல ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் ஜார்டன் பீலேயோட அந்த கெட் அவுட் ஒர்க் அவுட் ஆச்சு இருக்கு. இவர் வந்து இது டிபிக்கலான ஒரு லவ் ஸ்டோரியை ஒரு ஹாரர் ஜானர்ல ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி எடுத்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பண்ணது ஒரு நல்ல முயற்சி. குட் ட்ரை டோன்ட் ட்ரை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி அந்த கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டிங்லாம் அது ஒரு பெரிய பில்லர் இந்த படத்துல. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து பெருசா மியூசிக்லாம் வந்து பெருசா உங்களுக்கு வந்து பெருசா இல்லை. ஏதோ 2-3 இடத்துல சாங்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளவுதானே தவிர அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லரா. ஏன்னா ஹாரர்னு டக்குன்னு உனக்கு போட்டு சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு இது பண்ணிடுவாங்க. அது மாதிரிலாம் எனக்கு பெருசா இந்த படத்துல பெருசா இருந்த மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றனால ஓகே நல்ல படம் தான். பட் ஆனால் வந்து எனக்கு பெருசா உங்களுக்கு எனக்கு பெருசா வந்து கனெக்ட் ஆகாததுக்கு தெரியல. ரொம்ப சின்னதா இருந்த லென்த் ஒரு ப்ராப்ளமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேள்வி எனக்கு உள்ள தோணுச்சு, பட் அதுக்கான ஆன்சரும் எனக்கே தெரியுது. பட் என்னன்னா அதான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுல, டக்குன்னு அந்த கடைக்காரன்ட்டே போயிருக்க வேண்டியது அடுத்த சீனே அப்படின்ற மாதிரி தோணுது. போயிட்டு என்ன அப்படின்ற மாதிரி எது பட்டு அங்கேயே படம் முடிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இவென்ச்சுவலி ஹி இஸ் நாட் தட் டைப் ஆஃப் கை. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்த வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்றானோ அதை தான் வந்து அவன் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இது தெரிஞ்சுதான் எம்பாரஸ் ஆயிடுவோமோ. ஏன்னா அவனோட கேரக்டர் இப்படிதான். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சொன்னா இவன் என்ன சொல்லுவான் அப்படின்ற மாதிரிலாம் பெருசா கொஞ்சம் லேட்டரான்ல தான் வந்து அவன் வந்து ஓப்பன் அப்பே பண்ண ஆரம்பிப்பான். என்னடா நீங்க டக்குன்னு வந்து எனக்கு என்ன இன்னொரு ஆஃபா இருந்ததுன்னா, ஆஃப்டர் இந்த 2 பேரும் தோணும்னா டக்குன்னு ஒரு மான்டாஜ் மாதிரி வரும் ஒரு ஆரம்பத்துல. அது ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும். அந்த பீரியட்ல எல்லாம் இப்போ பொசஸ் ஆகாம இருந்தால அதுக்கப்புறம் தான் இந்த பொசிஷன் உள்ள வந்துச்சானே எனக்கு அது பெருசா அது எனக்கு டக்குன்னு ரொம்ப அப்ரப்டா இருந்தது அந்த போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஷீசோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு படிக்கிற புக்லயும் சரி இது பண்றதும் சரி எல்லாரும் இயங்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மள வந்து யாராவது லவ் பண்ணணும், உருக்கி லவ் பண்ணணும். உருக்கி லவ் பண்ணா என்ன நடக்கும்ன்றது தான் இந்த படமே. யாரா இருந்தாலும் அதனால யாரும் லவ் பண்ணலாம் நார்மலா. ஆமா நார்மலா எப்படி இருக்கோ நார்மலா பண்ணாலே போதும். இது மாதிரி உருக்கி பண்ணா நீங்க கடைசியில உருகி போயிடுவீங்க, அவ்வளவுதான். அவ்வளவு. அதுக்கப்புறம் வந்து லைக் அது வந்து இட் ஷோஸ் த நார்சிசிசம் ஆஃப் த பர்சன். லைக் யூ ஷுட் பி அப்சஸ்ட் வித் மீ. அவன் வந்து இது வந்து நடக்கலன்னு தெரியாம தான் சும்மா உடைச்சிருப்பான் இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஆனா வந்து அவன் தெரிஞ்சே இது வந்து கண்டிப்பா நடந்துரும். அந்த மொமெண்ட் அந்த பாயிண்ட் எல்லாரும் அது வந்து இது போட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் இப்போ நிக்கி வந்து போயிட்டா, 5 வருஷத்துல இவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு போது அப்போ வந்து நிக்கி என்ன லவ் பண்ணணும்லாம் உடைக்க மாட்டான். அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், நல்ல ஒரு குடும்பம் செட் ஆகணும்னு உடைச்சிருப்பான். அதனால அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் அவனை அது மாதிரி இது பண்ண வச்சிருக்கு. இப்போ கன்கரண்ட்ல இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம உடைக்கும் அது அது மாதிரிதான். சோ அந்த ஒரு இதுதான். சோ அதனால வந்து என்டையரா வந்து அவன் பேர் என்னது நிக்கியா சாரி பேர். அவன் வந்து பெருசா ஒன்னும் நல்லவன் கெட்டவன்னா அந்த கான்செப்ட்லயே போத்தாரு. அவன் நார்மலான ஒரு மனுஷன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம அவன் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லாஜிக்கலா யோசிக்கிற சூப்பர் ஒரு ஆக்சுவல் ஹீரோ மாதிரிலாம் ஒரு ஹீரோ மெட்டீரியல். ஜஸ்ட் அனதர் கை, அவ்வளவுதான். ஜஸ்ட் அனதர் கை who is afraid and who thinks that he is not macho enough to get a girl, but eventually அந்த இது கிடைச்சதுனால. பட் ஆனா அது இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸே கேட்க ஆரம்பிப்பானுங்க, என்னடா இது மாதிரி அது இவன் வியர்டா பிஹேவ் பண்றான் இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து இஸ் ட்ரை டு அதை வந்து மறைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் இவென்ச்சுவலி. ஸோ தட்ஸ் இஸ் கேரக்டர். அண்ட் ஸோ இட்ஸ் a tragedy தான். அப்சஸ்டா யாருக்கு மேலே இருந்தீங்கன்னா அது வந்து ட்ராஜடி தான் முடியும் அப்படின்றது தான் வந்து அப்படின்னு ஒரு நல்ல நல்ல கருத்தை சொல்லியிருக்கேன். நல்ல கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். இல்ல அதுதான் எனக்கு என்னன்னா இப்போ ஐடியாவா வந்து இப்ப நான் இருங்க படம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. போரிங்லாம் இல்ல, போரிங் ஃபிலிம்னா நான் சொல்ல. எனக்கு வந்து பெருசா வந்து ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து இந்த பேலட்டே இந்த நீங்க சொன்ன இந்த கலரோ பேலட் எல்லாமே வந்து இந்த A24 வந்து எல்லாம் அதை யூஸ் பண்றதுனால என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருந்தது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இதே டைப்ல வந்து நான் ஒரு 2 படம் பார்த்தேன் நானு, சுத்தமா பிடிக்கல. அதாவது அது இந்த கான்செப்ட், ஐ மீன் கான்செப்ட் சொல்றேன். லைக் இப்போ இது டோட்டலா புது கான்செப்ட் தான் இந்த படம் அப்சஷன். ஆனா சொல்றது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேதர் ஆயிட்டு ஒரு இது பண்ணுவானுங்க பாத்தீங்களா, அது ஒரு படம் பார்த்து டாக் டு மீ மாதிரி. ஆனா இன்னொரு படம் ஒண்ணு பார்த்தேன், எனக்கு வெறுப்பாயிடுச்சு அந்த படம் பார்த்து. டாக் டு மீ நல்லா இருக்கும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேதர் ஆகி பிரச்சனையாக ஒரு 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 இடத்துல கேதர் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இத பண்ணாதே இத பண்ண கூடாது அத பண்ணி காலங்காலமா ஹாரர் ஃபிலிம் அதுதானே ஜானர். அது வந்து ஹாரர் ஃபிலிம் டெம்ப்ளேட்ரா அதுதான் இவன் வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கான். சோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுக்கே வந்து இதுக்கே 100 மில்லியன் போச்சுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்குறியா இருந்துச்சு. இது இல்ல ஒண்ணு காரணம் இல்ல கருப்பு வந்து இங்க எப்படி ஓடிச்சு, நம்ம காஞ்சு போயிருக்க வேற வழி இல்லாம அது போடும். அந்த மாதிரி அங்கேயும் அதே நிலைமை தான். இல்ல வாட் ஐம் சேயிங் இஸ் இல்ல இட்ஸ் a good movie. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல இப்போ வந்து நான் சொல்றது வந்து இப்போ 750ல எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஒரு 200 ஒரு என்ன சொல்றது 20 மில்லியன் 30 மில்லியன் கிராஸ் ஆச்சுன்னா நல்ல விஷயம். 100 மில்லியன் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இது வந்து பட்டைகளுக்கு படம் வாங்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் them comes from இந்தியன் மார்க்கெட்ல பெரிய லெவல்ல பூஸ்ட் அப் ஆயிருச்சு. இந்தியன் மார்க்கெட்னு தெரியல, வேற லெவல்ல பூஸ்ட் அப் ஆச்சு. இன்னொன்னு நீங்க ஜென்சினே டவுட்டா இருக்கு சார். நீங்க வந்து மனதளவுல ஒரு 70 இயர் ஓல்ல வாழ்ந்துட்டீங்க. ஜென்சி அப்பலாம் கிடையாது. அதுக்கு என்ன சொல்லணும் இங்க பாருங்க. சரி அங்க நான் பார்த்ததுக்கு திஸ் இஸ் தி ஃபிலிம் மேட் ஃபார் அந்த படத்தை ப்ளோ அப் ஆகுறதே ஜென்சி தான்ங்கிறது தான் அமெரிக்கால இருந்து வருது. Like that's how younger audience was going to that horror film அப்படிங்கறது தான் மேட்டர். ஏன்னா மேண்டலோரியன் க்ரோகு வந்து ஸ்டார் வார் ஃபிலிம் ஃபிளாப் அது, சூப்பர் கேர்ள் வந்து எதுவுமே ஆமாங்க அந்த மாதிரி படம் எல்லாம் நம்ம தான் பாக்குறோம் போல இருக்குது. சூப்பர் கேர்ள் நானே போலடா இல்லங்க. நான் ஐ மீன் இப்ப அவெஞ்சர்ஸ் வந்தா கூட இவனுங்க இந்த ஜென்சிஸ் எல்லாம் பெருசா பார்க்க நம்ம தான் போய் உட்காந்து பாத்துட்டு போல இருக்கு. 90s தான் உட்காந்து பாத்துட்டு போல இருக்குங்க. மேபி நம்ம அதாவது இந்த brought up எப்படிங்கறத நாம அந்த டைம்ல வரப்போ இல்லங்க. அது வந்து இப்போ லைக் என்ன சொல்றது, இப்போ அது குப்பை படமா இருந்தாலும் போய் பாப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஐயோ உண்மையை சொல்லிட்டேன். எது அவெஞ்சர்ஸ் சொல்றியா? ஆமா அது அதான் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. இல்ல ஒரு தடவையாவது பாப்பேன். why everyone is saying this is குப்பை அப்படின்னு போய் பாட்டு வந்து ஆமாங்க குப்பை தான் அப்படின்னு நானே சொல்லிடுறேன். அங்க வரைக்கும் ஏன் போறீங்க? நான் ஜூலை எண்ட்ல ஸ்பைடர்மேன் வருது, அதுக்கு நான் போவேன். நான் ஒடிசி புக் பண்ணியாச்சு, அடுத்து ஸ்பைடர்மேன் வருது சொல்ற மாதிரி. தலைவர் தம்பி தலைமையில் ஒன்லி டியூனுக்கு தான் போவாரு, வேற எதுக்கும் இதெல்லாம் இல்ல டிக்கெட் கிடைக்கல ஆடிசிக்கு. அதுக்கப்புறம் ஒரு இல்ல மெட்ரிக்ஸ் ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த இப்ப யூடியூப்ல வந்து டிஸ்லைக் இது பண்ணிட்டானுங்கல்ல, காமிக்கிறது இல்ல, அது ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டா காமிக்கும். மொரட்டத்தனமான டிஸ்லைக் ஏத்திருக்காங்க. ஆமா ஆமா இப்போ நேத்து ப்ரிவியூ போட்டானுங்க. அதுக்கெல்லாம் எனக்கு இந்த அப்சஷன் வந்து இனிஷியலி ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன், அது ஆக்சுவலி வந்து இவன் வந்து அந்த ஒன் விஷ் வில்லோ அதெல்லாம் ட்ரெய்லர்லயே வந்துச்சு. ட்ரெய்லர்லயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி காட்டினாங்க. இவன் ஏதோ விஷ் பண்றான் இது அது மாதிரி காட்டினாங்க. அந்த விஷ் பண்றது ஐ தாட் ஓகே அந்த பொண்ணு செத்துரும் போல் இருக்கு, அந்த பொண்ணோட ஆவி வந்து இவனுக்கு துரத்துது போல் இருக்கு. ஜென்ரலி அதை நினைச்சுதான் இல்லங்க. ஜென்ரலி இல்லங்க, ரொம்ப பேசிக்கான கதை இல்ல இப்ப நான் சொன்னது. எனக்கு அப்படிதான் மைண்ட்ல இருந்தது. பட் அது நடக்காமயே இவ்வளவு ஒரு ஹாரிஃபிக்கா கொடுத்தது வந்து சம்திங் எல்ஸ் யூனோ. பிகாஸ் எனக்கு என்னன்னா, எனக்கு ஒவ்வொரு தடவை வந்து ஒரிஜினல் நிக்கி வந்து ஹாப்பின் ஆகும்போது ரொம்ப எனக்கு அப்பதான் பயமா இருக்குது.
இப்ப இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. இது பேய் படம்னாலும் இப்ப ஒரு ஒரு பேய் சம்பந்தப்பட்ட இல்ல சம்திங் ஒரு ஹாரர் சம்பந்தப்பட்ட ஒரு படம்னாலும் நீங்க இல்ல ரீக்கி நிக்கி இருக்கா நமக்கு பயமா இல்ல. ஒரிஜினல் நிக்கி வந்துட்டு போகும்போதுலாம் ஒரு மாதிரி இருக்கு நமக்கு. இல்லங்க எனக்கு நீங்க சொல்றப்பதான் டக்குன்னு நீங்க வந்து சந்தீப் ரெட்டி வக்கம் சொன்னப்பதான் திங் ஸ்ட்ரைக்ஸ் மை மைண்ட். நீங்க அனிமல் படத்துல மேபி அவன் பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்னங்க, சாய் கபூரா, அனில் அனில் கபூர். அனில் கபூர் வந்து ஒன் பீஸ் விழா உடைச்சு மை சன் ஷுட் லவ் மீ மோர் தென் எனிதிங் எல்ஸ் இன் திஸ் ஃபக்கிங் வேர்ல்ட்னு சொன்னதனாலதான் அனிமல் படம் வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. சந்தீப் ரெட்டி வங்காதான் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஐ திங்க் சோ. இல்ல உண்மைதான். அந்த படம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அப்படிதான் தோணுது. அந்த படம் தான் ஜானி பிடிச்சிருந்தது. அதுவும் ஒன் பீஸ் விழா தான். சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் இந்த இது பத்தி ஐ மீன் அப்கோர்ஸ் அது ரொம்ப நோட்டிசபிளா உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டரா தான் இந்த புத்திக்கு வந்து தெரிஞ்சது. என்னன்னா அந்த சாண்ட்ரா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவன் வந்து நிக்கி வந்து கொன்னதுக்கு அப்புறம் கட் பண்ணா வந்து வீட்டுல இருக்கா. வீட்டுல பார்த்தா அவளை வந்து அப்படியே நியூடா வச்சிருப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த அவளோட ட்ரெஸ் எடுத்து இவ போட்டிருப்பாங்கிறதே நான் லேட்டரா தான் நான் ரியலைஸ் பண்றேன். அவளோட ஸ்கர்ட் வந்து இப்படி விலகிட்டே இருக்கும், எடுத்து போட்டுட்டே இருப்பா. எனக்கு அது கட் பண்ணி இது பண்ணி ஆமா அது நான் ரொம்ப லேட்டா தான் அதை பார்த்தேன். எனக்கு அதுவே வரலையா நம்ம சென்சார் போர்ட்ல சென்சார். ஓகே கிளாட் நம்ம வந்து இதுல லேட்டா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இனமேட்லாம் நீங்க வந்து தியேட்டர்ல போய் ஹாரர் பிலிம்ஸ் இந்த மாதிரி ரேட்டட் பிலிம்ஸ்லாம் இந்தியாவை பார்க்கறது உசிதம் கிடையாது. தட் இஸ் ஓடிடில அந்த மாதிரி தான். நெதம்தான் தானே. நீங்க ஆடிசிலே கட் பண்ணாலும் பண்ணுவோம். ஆடிசில இருக்காது சொல்றேன். இருக்கு பண்ணுவானுங்க அப்போ. இல்ல எனக்கு இப்போ முடிவா என்ன சொல்றீங்க அப்சஷன் பத்தி? என்னோட ஒப்பீனியன் இதுதான். லைக் இது வந்து தலைவரேன்லாம் அப்படிப்பட்ட படம் எனக்கு கிடையாது. பர்சனலா வந்து ஜெனரலா யோசிச்சு பாருங்க. நீங்களே ஒரு 2 வாரம் கழிச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம எதுக்கு இந்த படத்தை ஆகும்னு சொல்லணும். இல்ல எனக்கு வந்து உண்மையில இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அப்படி எனக்கு தோணல. பிகாஸ் நான் வந்து ஊதுனதுனால எப்படி ஆச்சா இல்ல வந்து கூட காரணம் வந்து இல்ல ஜானி எனக்கு ஊதிதான் நானும் பார்த்தேன். ஊதுனப்பறம் தான் நானும் பார்த்தேன். பட் ஆனா ஐ ஒன்ட் சே வந்து நான் வந்து என்ன படம் ஒரு படத்துக்கு ஊதுனேன் ஜிகிர்தண்டா 2 மாதிரி நான் திங்க் பண்ணி பாக்குறப்போ இது அப்படி இருக்கக்கூடிய படம் கிடையாது. ஏன்னா ஐ அம் ஜஸ்ட் திங்கிங் அபௌட் தி ஸ்கேல் ஆஃப் திஸ் ஃபிலிம். எவ்வளவு இருக்கு அதை வச்சு அவன் எப்படி எடுத்திருக்கான். ஜஸ்ட் 4 பேர் தான். இல்ல ஈவன் வந்து ஐ திங்க் சீன்ஸ் ரொம்ப பஞ்சியான நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு மண்டைக்குள்ள இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஒரு அந்த மூமெண்ட் எல்லாம் எனக்கு இன்னுமே வந்து ஒரு ஈரியாவோ அந்த காஃபி ஷாப்ல நடக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து இவ ஒன்னும் 2 பேர் படுத்திருப்பாங்க. அவன் எந்திரிக்கும் போது ஸ்டே அப்படின்னு கத்துறதே எனக்கு ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து அந்த ஒரிஜினல் நிக்கி ஸ்னாப் இன் ஆகுறது அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஈவன் வந்து இவன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒன் விஷ் வில்ல உடைச்சிட்டு இவன் கார் கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருப்பான். ஒரு செகண்ட் ஒரிஜினல் இவன் வந்துட்டு போவான். வாட் தி ஃபக் அப்படிட்டு மறுபடியும் ஸ்னாப் இன் ஆயிடுவான். ஃபர்ஸ்ட் தடவை கிஸ் பண்ணா அதுக்கு முன்னாடியே கார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சு பேசிட்டு இருப்பா. வாட் தி ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவான். அத ஒரு செகண்ட் மட்டும் அது வச்சிருப்பானுங்க. அது மாதிரி அப்போ ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அங்கங்க எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்னன்னா நாட் ஜஸ்ட் ஃபார் தட் மேக்கிங்காவும் எனக்கு நிறைய ஐடியாஸ் இது கொடுத்துச்சு. ஓகே அதுக்காக தான் மெயினா உங்க 2 பேத்தையுமே கேட்டது. இது வந்து நீங்க வந்து ஃபிலிமா ஒர்க் ஆகல அது வேற நீங்க கேக்குறது. பட் ஆனா நீங்க மேக்கிங்கா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மேக்கிங் வைஸ் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஃபேக்டர் இல்ல மேக்கிங்கான நான் சொன்னேன். சொல்லு நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. கன்சிடரிங் தி பட்ஜெட் இட்ஸ் பட்ஜெட் வெச்சு பாக்கும்போது அதாவது நீங்க சொன்ன 750k வெச்சு பாக்கும்போது இட்ஸ் நல்ல மேக்கிங் தான். ஆனா வந்து நான் இது ஒரு டெம்ப்ளேட்டடா நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. A24 ஒரு நீங்க வந்து பெரும்பாலும் என்ன சொல்றது ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிற படம் வந்து மேபி டிஃப்ரெண்டா இருக்கலாமே தவிர அவங்களுக்குன்னு ஒரு இப்போ நெட்ஃபிளிக்ஸ்க்குன்னு ஒரு கிரேட் இருக்குல்ல, கலர் கிரேடு, அது மாதிரி A24ன்னு ஒரு கிரேட் இருக்கு. அந்த கிரேடியா தான் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான் திருப்பி அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான்.
ஸோ அது வந்து ஒரு இண்டி ஃபிலிம்கான ஒரு எப்படி இருக்குமோ அந்த அந்த செட்டப்லேயே வச்சு அவன் எடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து பெருசா இதான் ஆல்ரெடி இருக்கேன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் இதுல இருந்து ஒரு டேக் அவேவா இதை எடுத்துக்கிறேன்ற மாதிரில ஒரு விஷயம் எனக்கு பெருசா பிடிச்சது என்னன்னா அந்த நிக்கி கேரக்டர் வந்து லைட் பண்ண விதம் நல்லா இருந்தது. பெருசா அந்த ஃபேஸ்ல வந்து ஏதோ ஒரு அது பின்னாடி மட்டும் லைட் பண்ணிட்டு ஃபேஸை வந்து இது பண்ணது. அது இட்ஸ் நாட் அ ஷில் அவுட், பட் அது வந்து வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிருந்தான். அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஐ திங்க் போஸ்ட்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்கானுங்கன்னு தோணுது. மெயினா வந்து லைட்ல வந்து இப்ப இவன் சொன்ன மாதிரி அந்த அந்த நான் முன்னாடியே சொன்னேன் அந்த டோருக்கு வெளியே நின்று பேசுற சீக்வன்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சீனோட மேக்கிங் பார்த்தேன். அந்த மேக்கிங் பார்க்கும்போது இவன் அந்த காருக்குள்ள உட்காந்துருப்பா சாண்ட்ரா, இவன் வந்து அந்த தலையில அடிக்கிற சீன்ல நீங்க ஆக்சுவலி அவனுங்க அந்த மேக்கிங்ல காட்டும் போது அந்த சீன் வந்து நல்ல பிரைட்டரா அப்படிதான் இருக்கு அந்த அட்மாஸ்பியர். ஸோ இவனுக்கு போஸ்ட்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணி அதை வந்து டார்க் பண்ணியிருக்கானுங்க, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பானுங்க. கிரெயின்ஸ் வந்துடும். நீங்க ஜென்ரலா ஷூட் பண்ணும்போது வந்து ஒரு டார்க்கர் ஸ்பேஸை வந்து நீங்க அப்படியே ஷூட் பண்ணீங்கன்னா கிரெயின்ஸ் வரும். வாட் மோஸ்ட் பீப்புள் வில் டூ இஸ் ஒரு ஏரியாவை லைட் பண்ணிட்டு நீங்க அதை விட இன்னும் பிரைட்டரான ஒரு ஏரியா காட்டும்போது இந்த முன்னாடி லைட் பண்ண ஏரியா வந்து கொஞ்சம் டார்க்கரா தெரியும். ஜென்ரலா ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக் அதை தான் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த படத்துல ரொம்ப எஃபெக்டிவா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து சவுண்டு, நான் சொல்லுவேன் சவுண்ட் வந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ஏன்னா சில இடத்துல எனக்கு அது வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரியும் இருந்தது. மெயின்லி பிகாஸ் இப்ப ஜென்ரலா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா பின்னாடி ஈரி மியூசிக் போயிட்டே இருக்கும். அதாவது நீங்க அந்த மியூசிக் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து யூ ஒன்ட் ஃபீல் தட் மச் ஆஃப் இது. மெயின்லி இந்த காஃபி ஷாப் சீன் கூட சொல்லலாம். அந்த காஃபி ஷாப்ல பிஃபோர் அவனுக்கு அந்த இயன் கிட்ட இருந்து கால் வர்றதுக்கு முன்னாடி சீன் பாருங்க. அப்போ 2 பேரும் ரொம்ப நார்மலா தான் இருக்கும் அந்த கான்வர்சேஷன். நான் வந்து நீங்க சும்மா போய் பாருங்க, ரொம்ப நார்மல் கான்வர்சேஷனா போயிட்டு இருக்கும். ஆனா ஈரி மியூசிக் பின்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய இடத்துல அந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதே எனக்கு கொஞ்சம் அது பண்ணாம இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அதை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருந்தானுங்க. என்னன்னா ஒவ்வொரு தடவை அந்த ரியல் நிக்கி ஸ்னாப்பிங் ஆகும்போது வந்து ஆடியோ ஒரு செகண்ட் சக்குன்னு சைலண்ட் ஆகிட்டு வரும். அப்படியே ஃப்ரீக்கியா ஒரு மாதிரி ஈரியா மியூசிக் போயிட்டே இருந்து ஒரு செகண்ட் டக்குன்னு சைலண்ட் ஆகும்போது நமக்கு வந்து பக்குன்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு கொஞ்சம் விளாண்டுருந்தானுங்க. டிரெக்ஷன் வைஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மேக்கர் வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது எனக்கு அது பிடிச்சது. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு இவன் சொன்ன மாதிரி வந்து A24ஓட நிறைய ஒரு A24 படம் பாக்குற மாதிரி தான் இது. A24 இல்ல, பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்ல கிரேடிங்கே பார்த்த கிரேடிங். இப்போ அவனுக்கு இப்போ யூஸ்வலா வந்து நம்ம ஊரை எடுத்துப்போமே, கோலிவுட் எடுத்துட்டானே வச்சுக்கோங்களேன், ஆரஞ்சு டீல போட்டு மில்க் பண்ணி சாவடிப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஓரளவுக்கு ட்ரெண்ட் பயங்கரமா ஆயிட்டு இருந்தது நம்ம ஊர்ல. இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இப்போ அந்த லோகேஷ் கனகராஜ்ல இருந்து எல்லாருமே அதை போட்டு மில்க் பண்ணுவானுங்க. இப்போ அது மாதிரி வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது கிரே ஷேட் இருக்க மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அவனுங்க வந்து ஒரு இப்போ ஃபிலிம் டு ஃபிலிம் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச். அவனுங்க ஃபிலிம் மேக்கர்ஸே கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆளா இருக்கானுங்க. ஸோ அதனால வந்து தே ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டூ ஸ்டஃப் வித் தட். கிரேடிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. A24 அந்த இண்டி ஃபிலிம்க்குன்னு அந்த வந்து ஒரு நாய்ஸ் இருக்கு. எப்படின்னா ஃபிலிம்ல சாரி டிஜிட்டல்ல எடுத்துட்டு போஸ்ட்ல வந்து டெக்ஸ்சர்ஸ் ஆட் பண்ணுவானுங்கல்ல, நாய்ஸ் டெக்ஸ்சர் மாதிரி ஆட் பண்ணுவானுங்க. அந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து எல்லாருமே வந்து டிபிக்கலா வந்து ஒரே நாய்ஸ் டெக்ஸ்சர் யூஸ் பண்றதுனால அது வந்து எப்படி சொல்றது, இப்போ அனோரா பார்த்தோம். அனோரா வந்து டிஃப்ரெண்டான லைட்டிங்ல இருந்தது எனக்கு. ஓகேவா, அது வந்து டிஃப்ரெண்டான லைட்டிங்ல வந்து அது A24 தானே அது. ஓகே, அது வந்து அவர் வந்து ஷான் பேக்கர் வந்து இண்டி ஃபிலிம் மேக்கர், அவரோட டேக் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா வந்து இப்ப வந்து நம்ம அந்த வேவ்ஸ்னு ஒரு படம் இருக்கு, A24 படம். அது அதோட பாத்தீங்கன்னாலுமே சரி, அதுல யூஸ் பண்ற என்ன சொல்றது, ஒரு இண்டி ஃபிலிம்க்குன்னு ஒரு லைட்டிங் இருக்கு. அந்த லைட்டிங் செட்டப்பும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட்டப்பும் அந்த கேமரா செட்டப்பும் இப்போ ஜிம் ஜார்முஷ் படத்துல பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பெருசா டிபிக்கலா பார்த்தனால எனக்கு பெருசா அது வந்து இதுவா தெரியலன்னு கேக்குறேன். இண்டி ஃபிலிம்ங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கறனால தான இட் இஸ் லைக் தட். ஏன்னா அவங்களால அதுக்கு மேல செலவு பண்ண முடியாது. இல்ல வாட் இல்ல ஈவன் வந்து பேலட்டாவே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க இந்த ஃப்ரேமும் அந்த ஃப்ரேமும் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே படம்ங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அவன். ஈவன் கலர்ஸ் யூஸ் பண்ற கலர்ஸ், இப்போ நீங்க வந்து டாக் டு மீ ஒரு பக்கம் வச்சுட்டு அதுல ஒரு ஃப்ரேம் ரேண்டம் ஃப்ரேம் வச்சு இதுல ஒரு ரேண்டம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் லுக் லைக்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு டோனல் என்விரான்மென்ட்டே அப்படிதான் இருக்கு.
அதான் சொல்லுவாங்க. இது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ளேயும் வரலாம். ஆனா வந்து நான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ளேயும் வரலாம். ஆனா நான் சொல்றது வந்து ஷார்ட்டாவே சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஷாட் இருக்கும் அந்த படத்துல, 2 பேரும் கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஹெட்ரூம் இவ்வளவு விட்டுருப்பான். அப்புறம் எழுந்த உடனே அந்த ஃப்ரேம் வந்து இதுவாயிடும். அது மாதிரி நான் நிறைய படத்துல பாத்திருக்கேன். இப்போ ஒரு படம் அவங்க 2 பேரும் அவன் எங்க இருந்து சுட்டான்றது தெரியல. பட் அவரு பெட்ல இவங்க இருக்கும் போது அவ்வளவு இது ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அது ஹெட்ரூம் வந்து யூஸ்வலா நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இது பண்றதுதான். அதை நான் சொல்லல. பட் ஆனா வந்து இண்டி ஃபிலிம்ஸ்ல வந்து பெருசா வந்து என்ன சொல்றது, அதை நான் பார்த்திருக்கேன் நிறைய. இந்த சைட்ல வந்து இது பண்ணுவாங்க தெரியும், பிளாக் பார் போட்டு. அதனால உங்களுக்கு ஷார்ட் லென்த்தா தெரியும். நீங்க ஒரு மீடியம் ஷாட் லாங் ஷாட் எடுத்துட்டு சைடுல பார் போட்டீங்கன்னா 16:10 एक्चुअली நம்ம வந்து 16:9 யூஸ் பண்ணுவோம். அது 16:10 அப்படி போட்டு இது பண்றதுலயே வந்து அது மாதிரி நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு 4:3 தானே, 4:3 சம்திங் 4:3 ஆமா கரெக்ட். அது போட்டு பண்ணுவானுங்க. சோ அது வந்து அது வந்து அவங்க இஷ்டம் தான். அது அவங்க இஷ்டம் தான். பட் ஆனா வந்து இந்தி ஃபிலிம்னாலே இதெல்லாம் என்ன சொல்றது, டாக்ஸ் எல்லாம் மாதிரி இருந்தது. இல்ல எனக்கு புரியுது. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் தி ஃபிலிம், நீங்க டைரக்டா ஃபிளாஸ் தான் மைண்ட்ஸ் போகும். ஓகே அப்படிங்கிற மாதிரி. இது ஃபிளான்னு சொல்ல நானு, நீங்க கேட்டிங்க அதனால சொல்றேன். அது இந்தி ஃபிலிம் இல்ல நான் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகாததுக்கு சொல்றேன். லைக் நீங்க சொல்றீங்கல அது ஆமா ஓகே புரியுது. என்னடா மறுபடியும் இதே தூக்கி போடுறீங்க அப்படின்ற மாதிரி. These things are disturbing you. நீங்க உங்களுக்கு படம் கனெக்ட் ஆயிருச்சுனா you won't even think about this stuff. நீங்க வந்து அத கடந்து தான் போயிருப்பீங்க. பட் because in any way it is not working out for you, அதனால தான் உங்களுக்கு வந்து இது ஓகே இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு தோணுதுன்னு எனக்கு I feel like that maybe. ஓகே ப்ரோ, நீங்க ஆட் ஆன் நீங்க என் தாட்ஸ் ஆட் பண்ணுங்க VMK. என் தாட்ஸ் வந்து டு எண்டின ஃபன்னி நோட் என்னன்னா, நான் லெட்டர் பாக்ஸ்ல ரிவ்யூ படிச்சிருந்தேன். ஒரு ரிவ்யூ பார்த்தா எனக்கு மறக்க முடியல. ஒரு பொண்ணு இருந்துச்சு ரிவ்யூ, ஜஸ்ட் another Tuesday what I do to my boyfriend அப்படின்னு போட்டுட்டு 5 ஸ்டார் போட்டுருச்சு. ஐயோ எனக்கு அந்த பையனை நினைச்சாதான் போகும். இல்லங்க எனக்கு மெயினா சொல்லணும்னா வாட் எவர் நீங்க சொன்னது இல்லாம எனக்கு ரொம்ப டேக்கவா இருந்த விஷயம் என்னன்னா, சீன்ஸ் வந்து ஒவ்வொரு சீனுக்குமே சரி, சீனுக்கு ஒரு பே ஆஃப் மாதிரி ஒவ்வொரு சீனுமே ஒரு செட் பீஸ் மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ நீங்க வந்து அந்த பார்ட்டியில இருக்கிற சீனா இருக்கட்டும், அந்த பார்ட்டியில அவங்களுக்கு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி விளையாடுவாங்கல்ல மச்சாங்க மாதிரி, அது மாதிரி ஒவ்வொரு சீன் செட்டப்பும் நீங்க அதுல வந்து அது அப்படியே ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவ பேசுவா, அதுக்கப்புறம் பேசுவா, அவ ஒண்ணு ரீட் பண்ணுவா. அது மாதிரி நிறைய சீன்ஸா ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல எனக்கு ரொம்ப பர்டிகுலரா நிறைய இடம் பிடிச்சிருந்துச்சு. நீங்க அதை மட்டுமே என்ஜாய் பண்ணி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே நமக்கு நல்லா இருக்கும்ல, ஓவராலா ஃபிலிம் நல்லா இருக்கணும்னு தாண்டி the way they shot. ஒரு அந்த நீங்க அந்த டோர் நிக்கிற சீனா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் போயிடும் நின்றுட்டு இருக்கும்போது சிரிச்சுட்டு போய் பார்த்துட்டு இருப்பா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா ஒரு நிமிஷத்துக்கு. நானும் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். இல்ல ஒருத்த அதையும் போட்டு இந்த விவேக் வந்து ஒரு படத்துல லைலா அதேதான் எனக்கு அதேதான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற அப்படி இல்லைங்க. அது பண்ணிட்டோம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு சிம்பிளா தான் இருந்துச்சு. பட் அப்படியே அதை அப்படியே ஹோல்ட் பண்றாங்க அந்த கேமராவை. ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு 50 செகண்டுக்கு மேல அப்படியே அந்த சீன் மட்டும் அப்படியே இருக்கும். அது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வைஸ்ல எனக்கு வந்து இவன் வந்து அதை பண்ணது பிளஸ். ஆனா அது இல்லாம நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஏன் அந்த ஹாரர் விஷயத்த வந்து இவன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலங்கிறதுக்கான ரீசன் அந்த ஓடாவோட இது நான் சொல்லியே தீருவேங்கிற மாதிரி. நீங்க அந்த சஸ்பென்ஸை சும்மா ரிவீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. மீனிங் இதுக்கு பின்னாடி இந்த ஒன்விஸ் வில்லோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான அவசியம் இந்த கதையில இல்ல. ஒன்விஸ் வில்லோ இதுதான், நீங்க நீங்க இதை பண்ணியிருந்தா இப்படி போயிருக்கலாம், இதுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க வந்து ஒரு ரிச்சுவல் நடக்குது, அதுக்கு ஒரு கல்ட் இருக்கு, இதெல்லாம் போயிருந்தா இட் டசன்ட். நீங்க அந்த ஒன்விஸ் வில்லோங்கிறது ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி யூ ஹேவ் டு திங்க் அட் யுவர் செல்ஃப். பின்னாடி ஒரு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் யூ ஆல்வேஸ் ஹேவ் த சஸ்பென்ஸ் அண்ட் த இன்ட்ரிக். அதை இதுல கரெக்டா யூஸ் பண்ணிருந்தாங்க. ஈவன் வந்து இது மாதிரி நிறையவே இருக்கு. இதெல்லாம் கேட்கலங்க. நீங்க யாருங்க மட்டும் கேட்டா, யார் இதெல்லாம் கேட்டா? கரி பேக்கர் இல்ல கரி பேக்கர் வந்து நீங்க சொன்ன விஷயம் மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். அதாவது அந்த பொண்ணு வந்து அவன் கால் பண்ணி பேசுறான்ல, கால் பண்ணும்போது வந்து நீ நிக்கி கிட்ட வேணா பேசுறியான்னு சொல்லி அவன் சொல்லுவான் அந்த ஆப்போசிட்ல. இல்ல அப்போ கத்துற மாதிரி சவுண்ட் வரும். வந்ததும் வந்து போன் கட் ஆயிடும். அப்போ இவன் வந்து கரி பேக்கர்ட்ட கேட்டாங்க, அப்ப நிக்கி வந்து எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தெரியல, மேபி வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற எங்க ஒரு பர்கேட்டரி மாதிரி
வேற ஏதோ ஒரு வேர்ல்டு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அவரோட சோல் ஸ்ட்ராப்டு சம்வேர். ஆமா அவ வந்து இல்லைன்னா அந்த உடம்புக்குள்ள அவ இருக்கா, ஆனா அவளால் எதுவும் பண்ண முடியல. அப்படியே அந்த மாதிரி தான் ஐ ஃபீல். தெரியல இல்ல, அவன் அப்படி சொல்லிட்டு மேபி என்னவா வேணா இருக்கலாம் தெரியல அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு அதுதான் பிடிச்சது. எனக்கு he doesn't want to justify that. and இந்த படம் அதை பத்தி இல்ல. ஈவன் நம்ம படம் பாக்குறவங்களும் இப்போ நிக்கி எங்க அடைஞ்சிருக்காங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. நிக்கி வெளியே வருவானா இல்ல இது எதுவும் வேற மாதிரி மாறுமாங்கிறது தான் நம்ம பாத்துட்டு இருக்கோமே தவிர, நம்மளே வந்து இதுல இருந்து டைவெர்ட் ஆகாம டீரெயில் ஆகாம நம்ம மைண்ட் வந்து இதுல இதா இருந்தது. சோ அதுவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல எனக்கு வந்து இதுதான் லைக் அந்த அப்சஸ்ட். இப்போ நீங்க ஒரு விஷயத்து மேல அப்சஸ்டா இருக்கீங்கன்றது உங்களுக்கு ஒரு விஷயம். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிம்ஸ் மேல அப்சஸ்டா இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு கான்சியஸா தெரியுது. அன்கான்சியஸா அப்சஸ்டா ஒரு விஷயத்து மேல இருக்கும்போது தான் என்னடா அது தேர்ட் பர்சன்ல பார்க்கும்போது தான் நம்ம இப்போ நிக்கி தான் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், பர்கட்ரி எனக்கு அது அப்படிலாம் ஃபீல் ஆகல. தட் இஸ் நிக்கியோட அப்சஸ்ட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து அவளுக்கே தெரியாது அந்த அப்சஸ்ட் ஸ்டேட். அந்த அப்சஸ்ட் ஸ்டேட்டுக்கு போனது அந்த பர்சன் தான் ஷீஸ். அது அவன் நிக்கி தான் அது. பட் ஆனா நான் அப்படிதான் பார்த்தேன். அவன் வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டா அது இவனுக்கு என்னென்ன, இப்போ ஒரு பர்சனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ என்ன வந்து என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நான் உனக்கு வந்து அப்சஸ்டா தான் இருப்பேன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் எனக்கு வந்து நிக்கியா இல்ல. இவன் ஜாக்கி ஜேன்ல வர புலி மந்திரக்கல்ல எனக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு ஒயிட் பியூர் ஒயிட் ஒண்ணு, பியூர் டார்க் ஒண்ணு ரெண்டா பிரிஞ்சிருச்சு, அது ரெண்டும் உடம்புக்குள்ள இருக்குங்கிற மாதிரி. இப்போ நம்ம நாளைக்கு வந்து ஏதோ ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறோம், அதுல கொலை பண்ணிட்டு தான் வெளியே வரணும்னா, கொலை பண்ணும்போது தான் நம்மளுக்கு இப்படி ஒரு ஷேட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும்ல. அது மாதிரி இவளுக்கு வந்து இப்படி ஒரு ஷேட் இருக்குன்றது தெரியாது. ஷீஸ் நாட் மீ ஷீஸ் நாட் மீங்கறாளே அடிக்கடி வெளியே வந்துட்டு. புரியல. அவ she is not சும்மாங்க. அதெல்லாம் நீங்க அடி வாங்க போறது உறுதி எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்ல அது வந்து நிக்கி தான், நிக்கியோட இன்னொரு பரிமாணம். அதுல வந்து கில்ட் ஆயிட்டு ஓகே அது நான் இல்ல அப்படின்றதுனால வந்து இது அவன் என்ன அடியடா எனக்கு இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னா, இவன் வந்து பியர் கேரக்டரோட அட்டாச் ஆகி பாத்துட்டான். போக போக அந்த கேரக்டர் இல்ல இருந்து நான் சொல்றேன், போக போக அந்த கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேட்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகோ என்ன நம்மள கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கே. அப்படிலாம் இல்லங்க. எனக்கு அவன் மேலயும் பெருசா வந்து ரூட் பண்ற அளவுக்கு எல்லாம் பெருசா இல்ல. பட் இருந்தாலும் சொல்றேன் லைக் எனக்கு இவன் வந்து ஒரு அல்ப, இவன் வந்து இதுல மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். மத்தபடி பெருசா எதுவும் இதெல்லாம் இல்ல. பட் இருந்தாலும் வந்து வாட் ஐம் சேயிங் இஸ், நமக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து தெரியுது இல்ல இவன் ட்ராப் ஆயிட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா பாவமா தான் இருந்தது. ரொம்ப ஐயோ என்ன பண்ண போறா, என்ன ஆக போகுது இப்போ. நீ கிளைமேக்ஸ்லயே வந்து இப்ப நிக்கிக்கு என்ன அவன் என்ன வெளியே வந்தது ஒரு நல்ல விஷயமா? நோ, ஷீ ஸ்டாப்ட் இன் ரொம்ப அது ரொம்ப ஹாரர் சிச்சுவேஷனை மாட்டிக்கிட்டா. 3 பணம் இருக்கு ஒரு வீட்டுல, இவன் மட்டும் உயிரோடு இருக்கா. இப்போ ஃபர்தரா என்ன நடக்கும்? சோ அதனால வந்து இட்ஸ் நாட் லைக் இருக்கும்போதும் நல்லா இல்ல, அந்த பர்கட்டரியும் நல்லா இல்ல, இப்பவும் நல்லா இல்லங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறான். எனக்கு பாவமா தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இது அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்ட் ஆச்சுன்னா, நம்ம இது இந்த நம்மளோட இன்ஃபினிட்டி பேரோட ஃபர்ஸ்ட் படம் இருக்கும்ல, அது என்னையா பேர் மறந்து அதுல வர மாதிரி ஐ ஃபெல்ட். ஏன்னா நிக்கியும் உள்ளதா இருக்கா, the spirit or whatever controls is also in tail. அது வந்து டிரைவ் பண்ணுது, இவ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கா. see he sees எல்லாமே நடக்கிறது இவளுக்கு தெரியுது, இவ பாடிக்கு தான் நடக்குது, இவளுக்கு தான் நடக்குது, எல்லாமே இவளுக்கு she is feeling, பட் அவளால எதுவும் பண்ண முடியல. that's how she is trapped. நான் அப்படிதான் பார்த்தேன். that is ஆமா. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படியே அப்சஷன் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொசஸன் போய் பாருங்க. பொசஸர் வந்து அப்சஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபில்ம் என்ன பொறுத்த வரைக்கும். சோ அதனால வந்து தயவு செஞ்சு அந்த படம் இன்ஃபினிட்டி பூல் நல்லா இருக்கும். இது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, இதை எடிட்டிங்ல தூக்கிட வேண்டியது. ஓகே, இன்ஃபினிட்டி பூல்லாம் பார்த்துட்டு படம்னா இல்ல ஃபேன்லாம் பெருசா இல்ல. பட் என்ன சொல்றேன், அந்த நல்ல தாட் ப்ராசஸ், நல்ல ஒரு அருமையான யோசனை தம்பி அப்படின்ற மாதிரி தான் பண்றா ரம்பம் போட்டு. நிஜமாலுமே நீங்க சொன்ன ஃபைனல் தாட் இது நல்லா டிஸ்கஷன் ஆல்சோ வாஸ் நைஸ். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு மிக்ஸ்டு டிஸ்கஷனா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் ரொம்ப நாம போட்டுக்கிட்டு அப்படியே பாராட்டி தள்ளி
நாட் கோயிங் டு Yeah, yeah, ஃபுல் ஆர் எனிதிங். இது வந்து நல்லா தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது டிஸ்கஷன். ம். பிளஸ் எனக்கு நீங்க என்னன்னா என்னோட சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இல்ல எனக்கு நான் எப்படின்னா மாலிவுட் டைம்ஸ் படம் இரியா நீ நடுவு இல்ல மாலிவுட் டைம்ஸ் படம் பார்த்தேன். கைண்ட் ஆஃப் அதுமே ஒரு அப்சசிவ் ஃபிலிம் மேக்கரோட ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மேபி நம்ம பாத்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் பாத்துட்டு வரேன் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ பாக்குறேன் இல்ல நான் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். இல்ல பாப்பையான்னு கேக்குறேன், டிஸ்கஸ் பண்றேன். இந்த மாசம் கடைசியில தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. we could do that tomorrow. ஏன் பண்ணலாம், ஏன் பிரச்சனை இல்ல. அது நம்ம உனக்கு பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே நாளைக்கு பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே, அப்சஷன் கமிங் டு அப்சஷன் முடிச்சிருவோம். என்னன்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து மெயினா ஒர்க் ஆனதுக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு அன்வான்டா நிறைய கேரக்டர்ஸ், நிறைய செட்டிங், தேவையில்லாத சப்ளாட்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் லைன். அது சிம்பிள் லைன், சிம்பிளா இவ்வளவுதான் நரேஷன், இவ்வளவுதான் ஐடியான்னு சொல்லி யார் பார்த்தாலும் ஒரு லேமேன் பார்த்தா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு படம் தான். அதுல இருக்க லேயர்ஸ் எல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. அதை ரொம்ப டீகோட் பண்ணி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. எனி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், எனி ஒன் கேன் ரிலேட் வித். நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரஷ் இருக்கு. ஐயோ இனிமே கடவுளே வந்து கேட்டாலும் நான் இந்த மாதிரி விஷ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்த ஒரு படம் இது. ஸோ எனக்கு ஒரு நல்ல டேக் அவேவா இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. இல்ல கடைசியில ஒண்ணு டு புட் யூ ஆன் தி ஸ்பாட். நீங்க ஒன் மினிட் லைக் என்ன முடியும்? ஐ திங்க் நான் வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு விஷ் பண்ணுவேன். எஸ் இல்லங்க, என்னங்க ஐம் பீயிங் ஆப்வியஸ். நான் ஓடிட்டு இருக்கேன். ஏங்க இவர் வந்து ஒரு ஈயனா இருக்காரு இப்போ. கரெக்ட்டா தான். நான் டக்குனு நான் வந்து ஹெல்தி லைஃப், ஹெல்தி பாடி, ஹெல்தி பணங்கள், எனக்கு செக்யூர் லைஃப் நான் அவ்வளவுதான் பாரு. எனக்கு வேற எதுவும் புரியல. செக்யூர் லைஃப், ஃபைனான்சியல் செக்யூரிட்டி எல்லாமே ஏன் தான் சொல்றீங்க. ஓகே, ஏன் மாதிரி ஆஃப் கோர்ஸ் எவரிவன் நீட்ஸ் ஜானி. இல்ல நான் சொன்னா கொஞ்சம் புளுத்துற மாதிரி இருக்கும், வேண்டாம். பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல ஆஸ்கர் அவார்ட் உலகத்துல வந்து என்ன சொல்றது, பீஸ்ஃபுல்லா இருக்கணும், வார்ல இருந்து இருக்க கூடாது. இல்ல கட் பண்ணிடலாம். வேண்டாங்க, எதுக்கு இந்த இப்படி ஒரு வீடியோக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. பேசக்கூடிய ஆளே கிடையாது.